என்பதை நான் இங்கே கூறி வைக்க விரும்புகின்றேன். එතුමා මට සලකලා තියෙන ක්‍රමය තමයි මට රජයෙන් වෙන් වෙලා තියෙන මුදලුත් පුළුවන් තරම් වැඩිම ප්‍රමාණයක් නැගෙනහිර පළාතේ තමුන්නාන්සේලා වෙනුවෙන් අරන් ඒම තමයි කරලා තියෙන්නේ කියන එක මම සඳහන් කරන්න ඕනේ. நான் உண்மையிலேயே குறிப்பிட வேண்டும், என்னுடைய அமைச்சுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்ற நிதியில் அதிகமான நிதியினை கிழக்கு மாகாணத்திற்கு கொண்டு வருகின்ற ஒரே அமைச்சர் உங்களுடைய கௌரவ சிவனேசத்துறை சந்திரகாந்தன் என்பதை நான் இங்கே எடுத்து கூறி வைக்க விரும்புகின்றேன். ලංකා ආණ්ඩුවෙන් ලුණු බිකක් හරි වැඩිපුර ගේන්න පුළුවන් නම් ජනාධිපතිතුමාගෙන් මොනවම හරි ගේන්න පුළුවන් නම් වෙන ඇමතිවරුන්ගෙන් මොනවම හරි ගේන්න පුළුවන් නම් ඒ සියලු දේ නැගෙනහිර පළාතේ දියුණුව වෙනුවෙන් ගෙනීම සඳහා කැප වෙලා වැඩ කරපු ගරු ඇමතිවරයෙක් ලෙස අපි ඔහුට ගරු කරනවායි කියන ටික මම මේ අවස්ථාවේ මතක් කරන්නට කැමති වෙනවා. எங்களுடைய அரசாங்கத்திலே இருந்து ஒரு கிலோ உப்பை கூடுதலாக கொண்டு வரக்கூடிய ஒரே அமைச்சர் கௌரவ சிவனேசத்துறை சந்திரகாந்தன் தான் என்பதை நான் உங்களுக்கு இந்த வேளையிலே கூறி வைக்க விரும்புகின்றேன். ඒ නිසා නැගෙනහිර පළාතට පාලම් වලට පාරවල් වලට ඇලිකට් වලට වේලි වලට වැඩිම ප්‍රමාණයක් පෞගිය අවුරුදු දෙකේ මේ පළාතට ආපු ඇමතිවරයාත් මමයි කියන එක මම මේ අවස්ථාවේ මතක් කරනවා. கிழக்கு மாகாணத்துக்கு அதிகளவான வீதிகளையும் அதிகளவான கட்டிடங்களையும் அதிகளவான பாலங்களையும் அதிகளவான மகா பெரிய வீதிகளையும் அமைத்து அதிக கூடிய அளவு கிழக்கு மாகாணத்துக்கு விஜயம் செய்த ஒரே அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சர் நான் என்பதையும் இந்த வேளையிலே நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். එතුමා වැඩි වැඩියෙන් මාව ගෙන්නා ගැනීම නිසා එතුමාගේ කාර්යාලයේ මාව නතර කරගන්න කියලා හිතලා වෙනම අලුත් කාමරයක් හැදුවයි කියන ටිකත් මම තමුන්නාසලාට මතක් කරනවා. என்னை எங்கே அழைத்து வருகின்ற காரணத்தினால், நான் அதிகமாக மட்டக்களப்புக்கு வருகை தருகின்ற காரணத்தினால் எனக்காக ஒரு பகுதியினை அவருடைய காரியாலயத்திலே அமைத்து அங்கேயே தங்க வைப்பதற்கான முயற்சிகளையும் அவர் மேற்கொண்டிருந்தார் என்பதையும் நான் இந்த வேளையிலே கூறி வைக்க விரும்புகிறேன். ඒ අනුව අපි පසුගිය මාසේ නැගෙනහිර පළාතේ තමුන්නාන්සේලාගේ දරුවන්ගේ විවිධ පළාත්වල දරුවන්ට උසස් අධ්‍යාපනය ලබා දෙන නැගෙනහිර විශ්වවිද්‍යාලයේ මම්මාවත් ඇතුළු පරිසරය වෙනස් කරන්න අපි විශ්වවිද්‍යාලයට ගියා. நாங்கள் சென்ற மாதத்திலே பல்வேறு குறைபாடுகளோடு இருக்கின்ற பல்வேறு தேவைகளோடு இருக்கின்ற கிழக்கு பல்கலைக்கழகத்துக்கு சென்று பல்வேறு தேவைகளை பார்த்து அவற்றையெல்லாம் நாங்கள் சென்ற மாதத்திலே நிவர்த்தி செய்திருந்தோம், அவற்றை பார்வையிட்டிருந்தோம். එහිදී විශ්වවිද්‍යාලයේ උපකුලපතිතුමත් මහාචාර්ය ආචාර්යතුමන්ලත් පීඨාධිපතිතුමන්ලත් අනධ්‍යයන කාර්ය මණ්ඩලත් ශිෂ්‍යනුත් අමතා මම නැගෙනහිර දේශනයක් කරා. நான் அந்த வேளையிலே உபவேந்தர் அவர்கள், விரிவுரையாளர்கள் மற்றும் உயர் கல்வியாளர்கள் முன்னிலையில், மாணவர்கள் முன்னிலையில் கல்வி தொடர்பாக ஒரு உபதேசத்தினை, ஒரு விரிவுரையினை நான் நிகழ்த்தியிருந்தேன். ඒ දේශනය අවසන් වෙලා යන අවස්ථාවේදී නැගෙනහිර පළාතේ විශ්වවිද්‍යාලයේ මගේ මිත්‍ර මහාචාර්යතුමන්ලා කීප දෙනෙකුට මම රාජකාරියක් පැවරුවා. අනාගත ජනාධිපති වර්ණය පිළිබඳ මේ නැගෙනහිර පළාතේ හැඩගැස්ම පිළිබඳ ජනයාගේ සිතුම් පැතුම් ආකල්ප පිළිබඳ පොඩි සමීක්ෂණයක් කරන්නට කියලා. நான் அந்த வேளையிலே அந்த நிகழ்வு முடிவடைந்து வந்த வேளையில் பல விரிவுரையாளர்களிடம் கூறியிருந்தேன், இந்த பிரதேசத்தினுடைய தேவைகள், இந்த பிரதேசத்தினுடைய அடிப்படை தேவைகளை பற்றிய ஒரு ஆய்வினை மேற்கொள்ளுமாறு நான் அவர்களுக்கு ஆலோசனை வழங்கியிருந்தேன். ඒ හිතවතුන් කීප දෙනා අද උදේ මේ ස්ථානට එන්න කලින් ஹோட்டல்லேදී මාව මුණ ගැසුණා. அந்த விரிவுரையாளர்களில் பலர் இன்று நான் இந்த இடத்துக்கு வருவதற்கு முன்னர் என்னை ஹோட்டலிலே வந்து சந்தித்தார்கள். ඔවුන් සඳහන් කළා නැගෙනහිර පළාතේ තරංගයේ තියෙන අපේක්ෂකයෝ දෙන්නෙක් අතර විතරයි. අනුර කුමාරට ජනතා විමුක්ති පෙරමුණට නැගෙනහිර පළාතේ කිසිම ජනතා බලාපොරොත්තුවක් නැතේ කියන එක. அவர்கள் கூறியிருந்தார்கள், இந்த கிழக்கு மாகாணத்திலே
இரண்டு வேட்பாளர்களுக்கிடையில் தான் போட்டி இருக்கின்றது. ஆனால் அனுரகுமார திசாநாயக் அவர்களை பற்றி நாங்கள் கவலைப்படவில்லை. அவருக்கு இங்கே செல்வாக்கு இல்லை என்பதை அவர்கள் கூறியிருந்தார். මේ ජනාධිපති වර්ණයේදී තරඟවදින අපේක්ෂකයන් දෙදෙනායි කිව්වා සජිත් ප්‍රේමදාස හා රනිල් වික්‍රමසිංහ. இந்த தேர்தலிலே இரண்டு பேருக்கிடையில் தான் இந்த மாகாணத்திலே போட்டி இருக்கின்றது. சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கும் ரணில் விக்ரமசிங்கே அவர்களுக்கும். ප්‍රජාතන්ත්‍රවාදයේ බේරා ගැනීමත් නැවත මිනිස්යන්ට හුස්ම ගන්න පුළුවන් ආර්ථිකයක් ගොඩනැගීමත් අනාගතයේ ගොඩනැගීම් පිළිබඳ පැහැදිලි වැඩපිළිවෙලක් පැවතීමත් කියන හේතු මත මේ පළාතේ ඉන්න පොදු ජනයාගෙන් 70%කට වඩා වැඩි ඡන්දයකින් මේ මඩ නැගෙනහිර පළාත ජයග්‍රහණය කරන්නේ රනිල් වික්‍රමසිංහ කියන ටික ඔවුන් මට සඳහන් කළායි කියන එක මතක් කරන්න ඕනේ. இந்த நாட்டினுடைய பொருளாதார அபிவிருத்தியில் இந்த நாட்டை மீட்டெடுப்பதற்கு இங்கே அர்ப்பணிப்போடு கடமையாற்றியவர் கௌரவ ரணில் விக்ரமசிங்கே அவர்கள். ஆதலால் 175% வீதத்துக்கும் அதிகமான வாக்காளர்கள் ரணில் விக்ரமசிங்கே அவர்களுக்கு வாக்களிப்பதற்கு தயாராக இருக்கின்றார்கள் என்பதை அவர்கள் இன்று என்னிடம் குறிப்பிட்டார்கள். ඒට මේ රටේ සියලුම දේශපාලන පක්ෂවල ඉතිහාසයේ මේ රටට නිදහස ලබා දුන් අලිය ලකුණ එක්සත් ජාතික පක්ෂයක්. ඒ වගේම 56 පොදු ජන යුගයක් ඇති කරපු SWRD බණ්ඩාරනායක පිලිප් ගුණවර්ධන මහජන එක්සත් පෙරමුණත් මෑතකදී රට ආණ්ඩු කරපු පෝට්ටුව ඇතුළු ලංකාවේ සියලුම දේශපාලන පක්ෂ පාට එකතු කරගෙන ස්වාධීන අපේක්ෂකයෙක් ලෙස පොදු අපේක්ෂකයට ජනාධිපති වර්ණයට ඉදිරිපත් වෙන්නේ ரணில் விக்ரமசிங்க பமனாய் කියන ටික අපි මතක් කරගමු. இந்த நாட்டுக்கு சுதந்திரத்தை பெற்றுத்தந்த வேளையில் ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கத்தில் இருந்து சுதந்திர கட்சி அரசாங்கம், பொதுஜன ஐக்கிய முன்னணி அரசாங்கம், இன்னும் பல்வேறு கட்சிகள் ஒன்றிணைந்து ஒரு பொது வேட்பாளராக ரணில் விக்ரமசிங்கே அவர்களை பொதுவான வேட்பாளராக, வெற்றி வேட்பாளராக நிலைநிறுத்தி இருக்கின்றார்கள் என்பதை இந்த வேளையிலே நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். මහා දේශපාලන පක්ෂ ප්‍රවාහයට අපේ සිවනේත්‍රුවේ පිල්ලයන් නැමැත්තුමාගේ පක්ෂත් අතවුල්වල ඇතුළු මුස්ලිම් දෙමළ මහා පක්ෂ රාශියක්ගේ பொது අපේක්ෂකයා ரணில் விக்ரமசிங்க பவனாய். அந்த பெரிய கட்சிகளோடு இணைந்து தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியும் அதாவுல்லா அவர்களுடைய கட்சியும் ஒன்றிணைந்து இந்த பொது வேட்பாளருக்கு ஆதரவு நல்குவதற்கு முன்வந்திருக்கின்றார்கள். මේ රටේ ජනතාව මේවර ඡන්දය දෙන්නේ රනිල් වික්‍රමසිංහ දිනවීම සඳහා නොවේ. මේ ලංකාව අපේ මාතෘ භූමිය නැවත ගොඩනැගීමේ වැඩසටහනක් ජයග්‍රහණය කරවීම සඳහායි කියන ටික මම ප්‍රථමයෙන් මතක් කළ යුතු වෙනවා. இந்த முறை எங்களுடைய மக்கள் வாக்களிப்பது ரணில் விக்ரமசிங்கே அவர்களுக்காக அல்ல, எமது நாட்டை நேசிக்கின்ற அந்த மக்கள் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் தான் மீண்டும் ஜனாதிபதியாக வர வேண்டும் என்பதற்காக அவருக்கு வாக்களிப்பதற்கு தயாராக இருக்கின்றார். නිදහසින් පසු අපේ ලංකාවේ ඉතිහාසයේ අපි කවුරුවත් මුණ නොදුන්න දැවැන්තම ආර්ථික අර්බුදයට 2022දී අපේ රට මුණ දුන්නා. சுதந்திரத்துக்கு பின்னர் எந்த நாளும் நாங்கள் அனுபவிக்காத மிக மோசமான பொருளாதார நிலையினை 2022ஆம் ஆண்டு நாங்கள் அனைவரும் அனுபவித்தோம். அந்த பொருளாதார நெருக்கடியினை ඒ අවස්ථාවේ ජනතා විමුක්ති පෙරමුණ සජබේ තුල ඉන්න ප්‍රචණ්ඩකාරීන් සියලු දෙනා එක්ක විශාල අරගලයක් රට තුල දියත් කළා. அந்த வேளையில் ஜேவிபி உட்பட பலர் இந்த நாட்டு அரசாங்கத்துக்கு எதிராக பல அறகலையினை மேற்கொண்டார்கள். ඒ අරගලයේ තුලදී ප්‍රචණ්ඩකාරී ක්‍රියා ඇතිවෙන අවධියේදී මේ රටේ ජනතාව තෙල් නැතුව, ගෑස් නැතුව, විදුලිය නැතුව පීඩාවට පත් වෙලා අනේක විද දුක්ඛ දෝමනස්යන්ගෙන් පෙළෙන ජනතාව තුල වෛරය ඇති කරලා පාර්ලිමේන්තුව නියෝජනය කරන අතුකොරල മന്ത്രിවරයා මහා පාරේ තිරස්තීන ලෙස ඝාතනය කරලා ලංකාවේ පාර්ලිමේන්තුව නියෝජනය කරන මැති ඇමතිවරු 70 දෙනෙක්ගේ ගෙවල් පුච්චලා ගිනි තියලා විනාශ කරලා 800කට වැඩි
මහජන නියෝජිතයන් තලලා පෙළලා ගිනි තියලා මහා විනාශයක් කරලා ඉනික්බිති ලංකාවේ පාර්ලිමේන්තුවට ගිහිල්ලා නීති හදන තැන පාර්ලිමේන්තුව සම්පූර්ණයෙන් පුච්චලා බංගලදේශයක් ඇති කරන්න හදපු අවස්ථාව ඔබට මතක ඇති. உங்களுக்கு தெரியும் அந்த அறக்கலை அந்த காலத்திலே எவ்வளவு அழிவுகளை அவர்கள் மேற்கொண்டார்கள். பாராளுமன்ற உறுப்பினர்களை கொலை செய்ய முயற்சித்தார்கள். பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய இல்லங்களுக்கு தீ வைத்துக் கொளுத்தினார்கள். பல அநியாயங்களை எல்லாம் செய்த அந்த அறகலை காலகட்டத்தை நீங்கள் மறந்திருக்க மாட்டீர்கள் என்று நான் நினைக்கின்றேன். පාර්ලිමේන්තුව පිට්ටුවනම් නීති හදන්න බෑ. නීති හැදුවේ නැත්තම් අධිකරණයට යුක්තිය පසිදලන්ට බෑ. එතකොට අරාජික රටක් තමයි රට ඇතුලේ ඇති වෙන්නේ. பாராளுமன்றத்துக்கு நெருப்பு வைத்து அதனை அழித்து விட்டால் சட்டங்களை இயற்ற முடியாது. சட்டங்களை இயற்ற முடியாது விட்டால் இந்த நாட்டில் அவர்கள் விரும்புகின்ற வேலைகளை எல்லாம் செய்யலாம், அந்த அநியாயங்களை எல்லாம் செய்யலாம் என்று அவர்கள் நினைத்திருந்தார்கள். ඒ අවස්ථාවේ ප්‍රජාතන්ත්‍රවාදය හා මිනිස් අයිතිය බේරා ගැනීම සඳහා මේ වර්ග සැතැම්ම 25332 තුල එකම එක මිනිහයි ඉතුරු වුණේ. அந்த வேளையிலே இந்த நாட்டிலே அழிவுகளை மேற்கொண்டு இருந்த வேளையிலே இந்த 225 பேர்களிலே ஒரே ஒருவர் மாத்திரம்தான் மெஞ்சி இருந்தார் இந்த நாட்டை பாரமடிப்பதற்கு. රනිල් වික්‍රමසිංහ අනදුන්නා සේනාධි නායකයා වශයෙන් මේ අරගර කරුවෝ මර්ධනය කරලා ලංකාවේ උත්තරීතර ආයතනය පාර්ලිමේන්තුව බේරගැනීමේ කටයුත්ත කරන්නට කියලා අනදීපු කෂේරුකාවක් තියෙන ලාංකීය එකම දේශපාලන நாயකයා රනිල් වික්‍රමසිංහ පමණයි කියන එක අපි මතක් කරගන්න. இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்தை பாதுகாத்து, இந்த நாட்டினுடைய பாராளுமன்றத்தை பாதுகாத்து, இந்த அறகலைக்காரர்களை அழித்து ஒழிக்குமாறு கட்டளையிட்ட ஒரே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர் என்பதை நீங்கள் யாவரும் மறந்துவிடக் கூடாது. அவர்தான் இந்த நாட்டை காப்பாற்றுவதற்கு முன்வந்தார்கள். ප්‍රජාතන්ත්‍රවාදයේ තිබුණොත් තමයි ඔබතුමන්ලට ප්‍රාදේශ සභාව ඡන්දය පැවැත්වෙන්නේ, පළාත් සභාවේ ඡන්දය පැවැත්වෙන්නේ, පාර්ලිමේන්තුවේ ඡන්දය පැවැත්වෙන්නේ. මිනිස්සුන්ට බයෙන් හා සැකෙන් තොරව ප්‍රජාතන්ත්‍රවාදීව ආණ්ඩු මාරු කරන්න පත් කරන්න පුළුවන් වෙන්නේ ප්‍රජාතන්ත්‍රවාදයේ තිබුණොත් පමණයි. ஜனநாயக தன்மை மிளிர்ந்தால் மாத்திரமே இந்த நாட்டிலே பாராளுமன்ற தேர்தல்களை நடத்த முடியும். அதே போன்று மாகாண சபை தேர்தல்களை நடத்த முடியும், உள்ளூராட்சி தேர்தல்களை நடத்த முடியும். இவை எல்லாவற்றுக்கும் ஜனநாயகம் இந்த நாட்டிலே மிளிர வேண்டும். සජිත්වත් අනුරවත් ලංකාවේ ප්‍රජාතන්ත්‍රවාදී පාර්ලිමේන්තුව ආරක්ෂා කර ගැනීම සඳහා මැදිහත් නොවුන නිසා ඔවුන්ට මේ ජනාධිපති වර්ණයට ඉල්ලන්ට කිසිම අයිතියක් නැතේ කියන ටික අපි මේ අවස්ථාවේ මතක් කරගත යුතු වෙනවා. இந்த ஜனநாயக தன்மைகளை பாதுகாப்பதற்கு சஜித்துக்கோ அனுரகுமார திசாநாயக்கவோ முடியவில்லை. அதனால் அவர்கள் இந்த தேர்தலிலே போட்டியிடுவதற்கும் மக்களிடம் வாக்கு கேட்பதற்கும் உரிமையற்றவர்கள் என்பதை நான் இந்த வேளையிலே கூறிக்கொள்ள விரும்புகிறேன். ඒ නිසා ජනතාවගේ පරමාධිපත්‍ය ආරක්ෂා කරපු, ප්‍රජාතන්ත්‍රය ආරක්ෂා කරපු රනිල් වික්‍රමසිංහ 70%කට වඩා වැඩි ජනවරමකින් නැවත වතාවක් රට බාර ගැනීමේ කටයුත්ත කරනවායි කියන ටික මම සඳහන් කරන්න කැමති වෙනවා. ஆகவே ஜனநாயகத்தை பாதுகாத்த ரணில் விக்ரமசிங்க அவர்கள் 170% வாக்குகளை பெற்று இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக மீண்டும் தெரிவு செய்யப்படுவார் என்பதை உங்களுக்கு நான் நினைவுபடுத்த விரும்புகின்றேன். දෙවැනි හේතුව තමුන්නාසලා දන්නවා මේ ආර්ථික අර්බුදයේ යටතේ අපේ විදේශ විනිමය සංචිත බිඳුවට හිඳිලා ගියා. තෙල් නැවට ගෙවන්න බැරුව තෙල් නැව හැරිලා යනවා. ගෑස් නැවට ගෙවන්න බැරුව ගෑස් නැව හැරිලා යනවා. එතකොට තෙල් නැහැ, තෙල් පෝලිම් විශාල ප්‍රමාණයක් හැදෙනවා. දීවරයට බෝට්ටුවක් යන්න, දරුවට පාසලට යන්න, ලෙඩෙකුට බේත් ගන්න යන්න, බස් රථ සේවා, වෑන් රථ සේවා සියල්ල නතර වෙනවා. பெட்ரோலை ஏற்றிக்கொண்டு வருகின்ற கப்பலை இறக்குவதற்கு டாலர் இருக்கவில்லை. அதே போன்று கேஸ் சிலிண்டரோடு வருகின்ற கப்பலை இறக்குவதற்கு டாலர் இருக்கவில்லை. இப்படியான ஒரு நிலை இருந்தது. பாடசாலை செல்வதற்கு மாணவர்களுக்கு வேன் வசதிகள் இருக்கவில்லை. பாடசாலை செல்ல முடியாத நிலை இருந்தது. இவ்வாறு இருந்த நிலையினை மாற்றி அமைத்தார் ரணில் விக்ரமசிங்க அவர்கள். එදිනෙදා ඉහුම් පියුම් කරන්න පුළුවන්කම ඇති වෙන්න ගෑස් ටිකක් නැතුව බයිසිකල් එක්ක ගෑස් සිලින්ඩරේ බැඳගෙන රට පුරාම ඇවිදින්න තමුන්නාසලාට සිද්ධ වුණා. அந்த வேளையிலே
கேஸ் சிலிண்டர் ஒன்றை பெறுவதற்கு சைக்கிளிலே கேஸ் சிலிண்டரை கட்டிக்கொண்டு நாடு பூராக அலைந்து திரிய வேண்டிய நிலை உங்கள் எல்லோருக்கும் ஏற்பட்டது. විදුලිය නිෂ්පාදනය කරගන්නට බැරි වුණා. පැය 10ක් 12ක් 14ක් විදුලිය කැපුවා. மின்சாரம் தடைப்பட்டிருந்தது. 10-12 மணித்தியாலங்கள் மின்சாரத்தினை நிற்பாட்ட வேண்டிய கட் பண்ண வேண்டிய நிலை ஏற்பட்டது. රට ඇතුලේ අරගලේ හා මේ සියලු දේවල් හිඟවීම නිසා සංචාරකයෝ කිසිවෙකුත් ලංකාවට නොයවිතු රටක් ලෙස හැඳින්වීම නිසා පාසිකුඩා කල්කුඩා මේ ප්‍රදේශවල සංචාරක ව්‍යාපාරය සම්පූර්ණයෙන් කඩා වැටුණා. அந்த வேளையில் நாடு பின்னடைந்து இருந்த காரணத்தினால் வெளிநாட்டு உல்லாச பிரயாணிகள் கூட இந்த நாட்டுக்கு வர முடியாத நிலை இருந்தது. அவர்களை செல்ல வேண்டாம் என்று அந்த நாடுகள் தடை செய்திருந்தன. පිට රටවල ඉගෙන ගන්න තමුන්නාසලගේ දරුවන්ට සමහර අයට මුදල් යවන්න ඩොලර් ගන්න නැතුව උන්ඩියල් ක්‍රමයට ඩොලරයකට 420ක් ගෙවලා තමයි ඩොලර් අරන් දරුවට යවුවේ. உண்மையிலேயே வெளிநாட்டிலேயே கல்வி பயின்ற மாணவர்களுக்கு அவர்களுக்கு தேவையான பணத்தினை அனுப்புவதற்கு மிகவும் சிரமமாக இருந்தது. ஒரு டாலருக்கு 420 ரூபாயை செலவழித்து அந்த மாணவர்களுக்கு உண்டியல் மூலமாகத்தான் அந்த பணத்தினை அனுப்ப வேண்டிய ஒரு துப்பாக்கியமான நிலை எங்களுக்கு இருந்தது. ගත්ත විදේශ ණය වාරික ගෙවන්න බැරි නිසා පිට රටවලට අපි ණය ගෙවාගත්ත නොහැකි රටක් ලෙස බංකොලොත් භාවයේ ප්‍රකාශයට පත් කළා. நாங்கள் பெற்ற கடனை மீள செலுத்த முடியாத நிலை இருந்ததினால் வெளிநாடுகள் எங்களை பங்குரோத் அடைந்த ஒரு நாடு என்று எங்களை பிரகடனப்படுத்தினார்கள். බංකොලොත් රටක් නිකුත් කරන ණයවර ලිපියක් ලෝකෙ පිළිගන්නේ. இந்த பின்னடைந்த இந்த பங்குரோத் அடைந்த நாட்டினுடைய கடன் பத்திரத்தை வெளிநாடுகள் ஏற்றுக்கொள்வதில்லை. එතකොට අපිට කඩල පරිප්පු හාල් පිටි සීනි වගේ දේවල් පිට රටින් ගේන්න බැරි වෙනවා. ஆகவே அந்த வேளையில் எங்களுக்கு கடலை பருப்பு ஹால் அரிசி போன்றவற்றை வெளிநாடுகளிலே இருந்து இறக்குமதி செய்ய முடியாத நிலை ஏற்பட்டிருந்தது. කනිජ තෙල් පෝර රසායනික ද්‍රව්‍ය ගේන්න බැරි වෙනවා. டீசல் மற்றும் உரம் போன்றவற்றை கூட எங்களால் இறக்குமதி செய்ய முடியாத நிலை ஏற்பட்டது. කාර් ලොරි වෑන් යන්ත්‍ර සූත්‍ර උපකරණ කිසිවක් ගේන්න බැරි වෙනවා. கார் லொரி மற்றும் இயந்திரங்களை எல்லாம் எங்களுக்கு இறக்குமதி செய்ய முடியாத நிலை ஏற்பட்டது. මේ නිසා මේ තත්වයට දේශපාලන විසඳුමක් නැති නිසා රනිල් වික්‍රමසිංහ ජනාධිපති ධූරයට පත්වීමෙන් පසු එතුමා වහාම ලෝකයේ ඉන්න අවසාන ණය දෙන්න වන ජාත්‍යන්තර මූල්‍ය අරමුදල සමග ගිවිසුමක් අත්සන් කළා. அதனால் எங்களுடைய ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் உலகத்திலே இருக்கின்ற மிகவும் உன்னதமான நிறுவனமாகிய உலக சர்வதேச நாணய நிதியத்துக்கு சென்று அந்த நிறுவனத்திலே கடன் பெற வேண்டிய நிலை அவருக்கு ஏற்பட்டது. රනිල් වික්‍රමසිංහ ජාත්‍යන්තර මූල්‍ය අරමුදල සමගයේ ගිවිසුම අත්සන් කළා. ඒ කොන්දේසි වලට එකගුණේ නැත්තම් මෙනාකට ලංකාව ඇෆ්ගනිස්තානයක් සිම්බාවක් කෝස්ටාරිකාවක් වෙලා අපි උරුණුම් මරා ගන්න තත්ත්වයේ ඇති වෙනවා. அந்த சர்வதேச நாணய நிதியத்தோடு கௌரவ ஜனாதிபதி அவர்கள் அந்த அக்ரிமெண்டை செய்ய முடியாதிருந்திருந்தால் நாங்கள் எத்தியோப்பியா போன்ற அந்த மிகவும் பின்தங்கிய நாடுகளை போன்று எமது நாடும் உருவாகி இருக்கும் என்பதை நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகின்றேன். ඒ ගිවිසුම ප්‍රකාරව තමයි අද තමුන්නාන්සේලාට තෙල් තියෙන්නේ, ගෑස් තියෙන්නේ, භාණ්ඩ ඉංගියන් නැති වෙලා තියෙන්නේ, භාණ්ඩ මිල ඉහළ යාම අඩු වෙලා තියෙන්නේ. මේ සියලු ප්‍රතිලාභ ලැබුණේ රනිල් වික්‍රමසිංහ ජාත්‍යන්තර මූල්‍ය අරමුදලේ ගිවිසුම් ප්‍රකාරව කටයුතු කරන නිසයි කියන එක අපි මතක් කරගමු. சர்வதேச நாணய நிதியத்தோடு கௌரவ ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் செய்து கொண்ட ஒப்பந்தத்தின் மூலம்தான் வெளிநாடுகளில் இருந்து அனைத்தையும் நாங்கள் பெறக்கூடியதாக இருந்தது. அதன் காரணமாகத்தான் இந்த நாடு சுபிட்சத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. මේ ගිවිසුම 2025 26 27 කියන ඉදිරි අවුරුදු 3ටත් ඒ ආකාරයෙන්ම රැකගත යුතු වෙනවා. මේ ගිවිසුම ඒ ආකාරයෙන්ම රැක්කේ නැත්නම් 25 ඉඳන් ආණ්ඩුවකට අයවැයලේකයක් හදන්න බැරි වෙනවා. இந்த ஒப்பந்தத்தை 2025 2026 இன்னும் 3 ஆண்டுகளுக்கு கொண்டு செல்லாவிட்டால் இந்த நாடு மிகவும் ஒரு பின்தங்கிய ஒரு நாடாக மீண்டும் சென்றுவிடும் என்பதை நான் இங்கே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். අයවැයලේකනේ තව මාස කීපයකින් හදාගන්න බැරි වුණොත් තමුන්නාන්සේලාට 5000 තිබුණ එක 15000 කරලා දීපු ආශ්වාසුම ලැබෙන්නේ නැති වෙනවා. இந்த வரவு செலவு திட்டத்தை நாங்கள் அடுத்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை உரிய காலத்திலே சமர்ப்பிக்காவிட்டால் உங்களுக்கு தந்த அந்த 5000 ரூபாவை 15000 ரூபாவாக அஸ்வசுவை தருவதற்கு இயலாமல் போய்விடும்.
විදුහල්පතිවරු ගුරුවරු හෙද හෙදියන් වෛද්‍යවරු ඇතුළු රාජ්‍ය සේවකයන්ට වැටුප් ගෙවන්න බැරි වෙනවා. வைத்தியர்கள் ஆசிரியர்கள் மற்றும் அரச நிர்வாகிகளுக்கு நாங்கள் சம்பளத்தை வழங்க முடியாத ஒரு நிலை ஏற்படும். විශ්‍රාම ගිය ජ්‍යෙෂ්ඨ පුරවැසියන්ට විශ්‍රාම වැටුප ගෙවන්න බැරි වෙනවා. ஓய்வு நிலையிலே இருக்கின்ற ஓய்வூதியர்களுக்கு ஓய்வூதிய சம்பளத்தினை வழங்க முடியாத நிலை ஏற்படும். නමුත් මේ ඉදිරිපත් වෙන කිසිම අපේක්ෂකයෙකුට අයවැය හදන්න බෑ. රනිල් වික්‍රමසිංහගේ ජාතික වැඩපිළිවෙල අනුව givisagatta කොන්දේසි අනුව කටයුතු නොකළොත් ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் சர்வதேச நிறுவனங்களோடு செய்து கொண்ட அந்த ஒப்பந்தத்தை விடுத்து இந்த வேட்பாளர்கள் எவருக்குமே அதனை செய்ய முடியாது என்பதை நான் இந்த வேளையிலே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். උදාහරණයක් වශයෙන් ලබන වර්ෂයේදී ලංකාවට අයවැය බදි වෙනවා ඇමරිකානු ඩොලර් මිලියන 50,000ක් ඒ කියන්නේ ඩොලර් බිලියන 5ක් ලබන වර්ෂයට හිඟ වෙනවා කියලා පුරෝකතරය කළා තියෙනවා. அடுத்த ஆண்டு வரவு செலவு திட்டத்திலே பில்லியன் அமெரிக்க டாலர் 5000க்கும் அதிகமான மில்லியன் அமெரிக்க டாலர்கள் குண்டுவிடும் தொகையாக விடும் என்பதை இங்கே குறிப்பிட்டிருக்கின்றார்கள். සමස්ත ලංකාව සතුව තියෙන්නේ විදේශ විනිමය වත්කම් ප්‍රමාණය සංචිත 5.6යි. அந்த அடிப்படையிலே 5.5 வீதமான வளர்ச்சி தான் எங்களுக்கு இருக்கின்றது. අපිට ලබන අවුරුද්දට 5ක් බදි වෙන එකට ජාත්‍යන්තර මූල්‍ය අරමුදල එක්ස්ටෙන්ඩඩ් ෆන්ඩ් ෆැසිලිටි කියලා දෙනවා මිලියන 663ක්. அடுத்த ஆண்டு SNN என்ற அந்த திட்டத்தின் கீழ் மில்லியன் 600 சொச்சம் டாலர்ஸ் எங்களுக்கு கிடைக்க இருக்கின்றது. 63ක්. අයවැය ලේඛනයේ හැදීම සඳහා ලබන අවුරුද්දේ IMF එක දෙනවා බජටරි සපෝට් කියලා ඇමරිකානු ඩොලර් මිලියන 700ක්. அதே போன்று IMF அமெரிக்கன் டாலர் 4000 டாலர்ஸ் எங்களுக்கு தர இருக்கின்றது. IMF ලෝක බැංකුව පොරොන්දු වෙලා තියෙනවා 400ක් දෙන්න. உலக வங்கி அதே போன்று 4000 டாலர்களை தருவதற்கு 4000 மில்லியன் டாலர்களை தருவதற்கு உடன்பட்டு இருக்கின்றது. ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் එක පොරොන්දු වෙලා තියෙනවා 300ක් දෙන්න මිලියන. ஆசிய அபிவிருத்தி வங்கியும் அதே போன்று பணத்தினை தருவதற்கு முன்வந்திருக்கின்றது. 2027 ඉවර වෙනකන් ණය ගෙවන්න නැති නිසා ණය සහනයක් ලැබෙනවා අපිට 3655ක. 2027 ஆண்டு வரை எங்களுக்கு அந்த கடன் தொகையினை செலுத்த முடியாத நிலை ஏற்படுவதனால் அதற்காகவும் எங்களுக்கு 3000 டாலர் எங்களுக்கு கிடைக்க இருக்கின்றது. මම අභියෝග කරනවා මේ නැගෙනහිර පළාතේ ඉඳන් පුළුවන් නම් සජිත් ප්‍රේමදාසට කියන්න කියලා 2025 අයවැය හදන්න සල්ලි හොයාගන්න ආකාරය ඉලක්කම් වලින් පුළුවන් නම් කියන්න කියන අභියෝගය මම අද නැගෙනහිර පළාතෙන් කරනවා. நான் இந்த கிழக்கு மாகாணத்திலே இருந்து கூறுகின்றேன், சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு அடுத்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தை உங்களால் தீட்ட முடியுமா? இந்த செயல் திட்டங்கள் இல்லாமல் உங்களால் அதனை நடைமுறைப்படுத்த முடியுமா என்று உங்களிடம் நாம் கேட்க விரும்புகின்றேன். සජිත් ප්‍රේමදාස කියන්න ඕනේ රනිල් වික්‍රමසිංහ අස්සම් කරලා තියෙන IMF එකේ 663 ගන්නවද? 700 මිලියන ගන්නවද? වර්ල්ඩ් බැංක් එකේ 400 ගන්නවද? 300 ගන්නවද? එතකොට නියම කළා තියෙන නියමයන් ඒ ආකාරයෙන් ඉෂ්ට කරනවද නැද්ද කියලා කියන්න බැරි නම් කවුරු ආණ්ඩුව ගත්තත් ඒ ආණ්ඩුව තියාගන්න පුළුවන් වෙන්නේ සති දෙකක් නැත්නම් මාසයක් විතරයි. මුළු රටම කඩාගෙන වැටෙනවා. මේ ගෙනාපු තෙල් ටික විතරයි තෙල් නැති වෙනවා. ගෑස් ටික විතරයි ගෑස් නැති වෙනවා. සංචාරකයෝ නැති වෙනවා. විදුලිය නැති වෙනවා. නැවත වතාවක් මේ ඇති වෙච්ච තත්ත්වය රටේ නිත්‍ය උරුමයක් වෙන එක වළක්වා ගන්න නම් 21 වෙනිදාට ගෑස් සිලින්ඩරයට කතිර ගහලා රනිල් වික්‍රමසිංහගේ ජයග්‍රහණය විජයග්‍රහණයක් කරන්නට කියලා මම ඉල්ලා සිටිනවා. ஆகவே ரணில் விக்ரமசிங்கே அவர்களுடைய வெற்றிக்கு நீங்கள் எல்லோரும் பாடுபடுங்கள். எதிர் வருகின்ற 21ஆம் தேதி கேஸ் சிலிண்டர் சின்னத்துக்கு வாக்களித்து அவரை வெற்றியடைய செய்யுங்கள். சஜித் பிரேமதாசவால் இத்தகைய செயல் திட்டங்களை நடைமுறைப்படுத்த முடியாது. அப்படி அவர் ஆட்சி அமைத்தாலும் 2 கிழமைகளுக்கு மாத்திரமே அவருடைய ஆட்சி தொடரும். அவரால் முடியாது என்பதை மாத்திரம் அவருக்கு கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். එතුමා ඒ අනුව තමයි අපේ විශේෂඥ කමිටුවක් දාලා මේ රටේ දීර්ඝ කාලයක් පැවතුණු රාජ්‍ය සේවකයන්ගේ වැටුප් විෂමතාවය ඉවත් කරන්න මේ අයවැය ලේඛනයට ඇතුල් කළා. සෑම රජයේ සේවකයෙකුටම ජනවාරි මාසයේ ඉඳන් රුපියල් 25000ක ජීවන වියදම් දීමනාවක් අකණ්ඩව අවුරුදු 3ක් ගෙවන්න. ஆகவேதான் எதிர்வருகின்ற வரவு செலவு திட்டத்தில்
அரசாங்க ஊழியர்களுக்கு அடிப்படை சம்பளத்திலே 25,000 ரூபாய்களை அதிகரித்து வழங்குவதற்கு எங்களுடைய அமைச்சரவை தீர்மானித்திருக்கின்றது. 3 வருடங்களுக்கு தொடர்ந்து அந்த அடிப்படை சம்பளத்திலே 25,000 ரூபாய் அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்பட இருக்கிறது. දීර්ඝ කාලයක් රාජ්‍ය සේවකයන්ගේ මූලික වැටුප වැඩි කරලා නැහැ. ඒ නිසා වැටුප් විෂමතා සියල්ල ඉවත් කරන්න රාජ්‍ය සේවය ශ්‍රේණි 4කට කඩලා මූලික වැටුප 124ත් 154 ප්‍රමාණයකින් වැඩි කිරීම ජනවාරි මාසයේ ඉඳන් ක්‍රියාත්මක කරනවා. அரசு ஊழியர்களுக்கான அடிப்படை சம்பளத்திலே 4 வகையாக பிரித்து நாங்கள் எதிர்வருகின்ற ஜனவரி மாதத்திலே இருந்து அவர்களுக்கு வழங்க இருக்கின்றோம். 25,000 ரூபாயிலிருந்து 50,000 ரூபாய் வரை அந்த அதிகரிப்பு வழங்கப்பட இருக்கின்றது. රුපියල් 25,000ක මාසික දීමනාව වැඩිවීමත් වැටුප් වැඩිවීමත් දෙක එකතු වීම නිසා රජයේ 15ම ශ්‍රේණියේ ඉන්න කම්කරුවට කාර්යාල කාර්ය සහායකයට සියලුම රාජ්‍ය සේවකයන්ගේ අවම වැටුප ලංකා ඉතිහාසයේ පළවෙනි වතාවට රුපියල් 55,000ට වැඩි වෙනවායි කියන ටික මම තමුන්නාසලාට සාතික වෙනවා. சாதாரண அரசாங்க ஊழியர்களுக்கு வரலாற்றிலே முதல் தடவையாக அடிப்படை சம்பளத்தினை அதிகரிப்பதன் மூலம் வரலாற்றில் முதல் தடவையாக அவர்கள் மொத்தமாக 55,000 ரூபாயை ஒரு சாதாரண தொழிலாளி பெற்றுக்கொள்ள முடியும் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதத்திலே இருந்து. සජිත් ඒක කරන්න බැරි. සජිත් ජාත්‍යන්තර මූල්‍ය අරමුදල එක්ක කතා කරලා මේක හදන්න එනකොට 55,000 නෙමේ තියෙන වැටුපවත් නැති වෙන තත්ත්වය නිර්මාණය වෙන නිසා මේ වර රාජ්‍ය සේවකයන් සියලු දෙනා තමන්ට විශ්වසනීය ලෙස ජාතික වැඩපිළිවෙලකට ඡන්දය පාවිච්චි කිරීම සඳහා රනිල් ගෑස් සිලින්ඩරේ ජයග්‍රහණය කරවන්නට කියලා මං ඉල්ලා සිටිනවා. ஆகவே சஜித்துக்கு இதனால் இது முடியாது. அவர் பாரபடுத்தி சம்பளத்தை அதிகரிக்க போனால் வெளிநாட்டு நிதி நிறுவனங்கள் உதவி செய்யாது. அது 25,000 ரூபாய் அல்ல, அதைவிட குறைந்த தொகை கூட அவர்களால் வழங்க முடியாது போகும். ஆகவே எதிர்வருகின்ற செப்டம்பர் 21ஆம் தேதி கேஸ் சிலிண்டருக்கு வாக்களித்து ரணில் விக்ரமசிங்க அவர்களை வெற்றி பெற செய்யுங்கள் என்று உங்களிடம் நான் கோரிக்கொள்ள விரும்புகின்றேன். මේ රටේ තිබෙන ප්‍රධානම දෙවන්තම ප්‍රශ්නය තමයි පිටරටවලට ගෙවන්න තියෙන ණය නොගවා සිටීම. வெளிநாடுகளுக்கு செலுத்த இருக்கின்ற அந்த கடன்களை நாங்கள் செலுத்தாமல் இருப்பது. අපි මේ 2025 අවුරුදු 3 බහුපාර්ශ්වික ණය පබනයි ගෙවන්නේ. අනිත් ණය නොගෙව තමයි මේ රට දුවන්නේ. நாங்கள் அவசியமான கடன்களை மாத்திரம்தான் மீண்டும் வழங்கி இருக்கின்றோம். மிகுதியான பணத்தில் தான் இந்த நாட்டை நாங்கள் முன்னெடுத்து செல்லுவோம். ඒ සඳහා රනිල් වික්‍රමසිංහ නායකතුමා ලෝකේ තමන් සතු අධ්‍යක්ෂින් පළපුරුද්දා විශ්වසනීය භාවය පාවිච්චි කළා. ජපානය, ප්‍රංශය සහ ඉන්දියාව සමග ලංකාවේ ණය කමිටුවක් ඇති කරලා ලෝකේ රාජ්‍ය නායකයෝ සියලු දෙනා සමග සාකච්ඡා කළා. පැරිස් ආධාර කණ්ඩායම සමගත් ඉන්දියාව සමගත් ජපානයේ සමගත් මේ රටවල් වල ණය ගෙවන ආකාරය පිළිබඳ විදේශ ණය ප්‍රතිව්‍යුහගත කරන ගිවිසුම් වලට අත්සන් කළා ඉවර කළා තියෙන්නේ ලංකා ආණ්ඩුව වෙනුවෙන්. இலங்கை அரசாங்கத்தின் சார்பிலே பல சர்வதேச நிறுவனங்களுடனும் ஜப்பான், சீனா, இந்தியா போன்ற நாடுகளுடனும் கதைத்து அவர்களுடைய ஆலோசனைகளை பற்றி பல்வேறு ஒப்பந்தங்களை செய்து முடித்திருக்கின்றார். இந்த நாட்டை வளமான ஒரு நாடாக இட்டு செல்வதற்கு கௌரவ ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ජාත්‍යන්තර මූල්‍ය අරමුදලත් චීනයත් ජපානයත් ඉන්දියාවත් ප්‍රංශයත් මේ රටවල් සියල්ල එකතු වෙලා අත්සන් කරලා තියෙන ගිවිසුම් අනුව අපි පාර්ලිමේන්තුවේ මේ වැඩපිළිවෙල ක්‍රියාත්මක කිරීම සඳහා 55ක් නීතියක් බවට පත් කරලා තියෙනවා. நாங்கள் இந்த திட்டங்களை செயல்படுத்துவதற்காக பாராளுமன்றத்திலே 55 சட்டமூலங்களை நாங்கள் உருவாக்கி இருக்கின்றோம். பாராளுமன்றத்திலே මීට ඉස්සෙල්ලා සල්ලි අච්චු ගැහුව ආණ්ඩු සල්ලි අච්චු ගහන්න බැරි වෙන වෙච්ච මහා බැංකුවේ නව පනතක් පාස් කළා. நாங்கள் தேவையான நேரத்திலே பணத்தை அச்சடிப்பதற்கான அந்த முறையினை நிறுத்தி நாங்கள் அதற்கான சட்டமூலத்திலேயும் பாராளுமன்றத்திலே நிறைவேற்றி இருக்கின்றோம். මේක කලින් ඕනේ විදියට ණය ගන්න පුළුවන්. දැන් එහෙම ණය ගන්න බැරි වෙන්න රාජ්‍ය ණය කළමනාකරන පනත සම්මත කළා. நாங்கள் நினைத்த வேளையிலேயே கடன் பெற முடியாது அந்த நிலை இருந்தது. இப்பொழுது நாங்கள் அவற்றை மிகவும் கவனமாக அந்த திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றோம். අයවැය ලේඛනයට විකාර රූපී දේවල් දාන්න බෑ මූල්‍ය කළමනාකරන පනතක් සම්මත කළා.
நாங்கள் அதற்காக அந்த பணம் தொடர்பான சட்டமூலத்தையும் பாராளுமன்றத்தில் நாங்கள் இயற்றி இருக்கின்றோம். පිටින් පිට ප්‍රතිපත්ති වෙනස් කරන්නට බෑ හදිසියේ ඒ සඳහා ජාතික ප්‍රතිපත්තියක් හදන්න ආර්ථික පරිවර්තන පනතක් සම්මත කළා. நாங்கள் அதே போன்று அபிவிருத்தி தொடர்பாக அந்த சட்டங்களையும் பாராளுமன்றத்திலே நிறைவேற்றி இருக்கின்றோம். රාජ්‍ය අංශයටවත් පුද්ගලික අංශයටවත් දේශපාලනඥයන්ටවත් කාටවත් හොරකම් කරන්න බැරි වෙන්නත් හොරු අල්ලන්න පුළුවන් වෙන්නත් ඇන්ටි කරප්ෂන් ඇක්ට් එක දූෂණ විරෝධී පනතක් සම්මත කළා. நாங்கள் அதே போன்று லஞ்ச ஒழிப்புக்காக லஞ்ச ஊழல்களை ஒழிப்பதற்காகவும் பல சட்டமூட்டங்களை நாங்கள் பாராளுமன்றத்திலே இயற்றி இருக்கின்றோம். 2048 වෙන විට දුප්පත්කම නැති කළා. ඒක පුද්ගල ආදායම 20000ට වැඩි හැමෝම පෝසත් වෙන රටක් ඇති කරන ජාතික වැඩපිළිවෙලක් ඉදිරිපත් කළා. මැතිවරණයට ඒ නීතිගත කළා. මේ මැතිවරණ සටනට ඉදිරිපත් වෙලා ඉන්න එකම නායකයා රනිල් වික්‍රමසිංහ පමණයි කියන ටික අපි මතක් කරගමු. எதிர்கால சுபிட்சத்தோடு எதிர்கால நல்ல திட்டங்களோடு இந்த நாட்டை வழிநடத்தக்கூடிய ஒரே தலைவர் ரணில் விக்ரமசிங்க மாத்திரம்தான் என்பதை இந்த வேளையிலே நான் நினைவுபடுத்த விரும்புகின்றேன். ඒ නිසා කලපුරුද්ද පළපුරුද්ද සහිත පස්වරක් මේ රටේ අග්‍රාමාත්‍ය ධූරය දරපු වර්තමාන ජනාධිපති රනිල් වික්‍රමසිංහ මැතිතුමාට නැවතත් රට බාර දීම සඳහා ගෑස් සිලින්ඩරේ විජයග්‍රහණයට නැගෙනහිර ජනතාව අත්වැල් බැඳගෙන දායක වෙන්න කියන ආරාධනය කරමින් සැමට සුබ වේවා කියලා මගේ වචන ටික අවසන් කරනවා. ஆகவே இந்த நாட்டிலே 5 முறைகளுக்கு மேல் பிரதமராக இருந்து பல்வேறு அரசியல் தலைமைத்துவங்களை வழங்கி இந்த நாட்டை சிறந்த முறையிலே வழிநடத்தி கொண்டிருக்கின்ற கௌரவ ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு உங்களுடைய வாக்குகளை அளித்து கேஸ் சிலிண்டருக்கு முன்னால் புல்லடியிட்டு அவரை வெற்றிவாகை அடைய செய்ய வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். හොඳයි අප මේ සිටින්නේ අද දවසේ මේ විචයග්‍රාහී රැළියට අපේ ජනාධිපතිතුමන් රනිල් වික්‍රමසිංහ මැතිතුමන්ගේ සම්ප්‍රාප්තිය අපේක්ෂාවෙන් අද දවසේ මඩ කලපුවේ මේ කල්ලඩියට රැස් වූ මේ ජන ගංගාව බලා සිටින්නේ අපේ දේශීය නායකයා රනිල් වික්‍රමසිංහ මැතිතුමන්ගේ පැමිණීමයි. මේ මොහොතේ ශ්‍රී ලංකා ප්‍රජාතාන්ත්‍රික සමාජවාදී ජනරජයේ ගරු ජනාධිපති රනිල් වික්‍රමසිංහ මැතිතුමන් මේ සභාවට මේ ජනරලිය ආමන්ත්‍රණය කරන්නට සමත් වූ මේ இதோ இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசு அதி மேன்மை வாங்கிய எதிர்வரக்கூடிய தேர்தலிலும் ஜனாதிபதியாக தெரிவு செய்யக்கூடிய எங்கள் நாட்டின் ஜனாதிபதி கௌரவ ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தற்போது இந்த மட்டுமா நகரின் இன்றைய வெற்றி கூட்டத் தொடருக்கு இந்த பிரதேசத்துக்கு, அதாவது கல்லடி பிரதேசத்துக்கு வருகை தருவதை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். எங்கள் கிராமத்து இந்த இன்றைய நாள் வெற்றி கூட்டணியாக இணைந்து செயற்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வெற்றிகரமான கூட்டத்திலே நாங்கள்
எங்களால் என்ற துணியிலே தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவரும் கிராமிய வீதிகள் அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சரும் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவருமான கௌரவ சிவநேசத்துறை சந்திரகாந்தன் இந்த கிழக்கு மாவட்ட தமிழ் மக்களின் ஒட்டுமொத்த அரசியல் முகவரி. சிறையில் இருந்தால் என்ன, நான் இங்கே உங்களோடு இந்த சூழலில் பின்னி பிணைந்திருக்க வேண்டிய தேவையில்லை. எனது உள்ளத்தில் எப்போதும் தமிழும் தமிழ் மக்களும் தமிழ் மக்களுக்கான சேவையுமே முழுமூச்சாய் உயிரில் ரத்தமாக நான் ஏந்தி இருக்கிறேன். இதுதான் என்னுடைய தமிழ் மக்களுக்கான தமிழ் மக்களின் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவராக அரசியல் பிரகடனம் என்பதை பிரதிபலித்து இலங்கை ஜனநாயக சோசியலிஸ்ட் குடியரசின் ஆதிவேண்மை தாங்கிய ஜனாதிபதி அவர்களை ரணில் விக்ரமசிங்க அவர்களை வெற்றி பெற செய்யக்கூடிய மாபெரும் மக்கள் வெள்ளத்தை ஏற்பாடு செய்து இந்த வெற்றியை உறுதி செய்த எல்லோருக்கும் நாங்கள் எங்களுடைய மனப்பூர்வ வாழ்த்துக்களை தெரிவிப்போம். எங்கள் நாட்டின் ஜனாதிபதி அவர்களுக்கு, ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு, எமது நாட்டின் ஜனாதிபதி அவர்களுக்கு, எங்கள் மண்ணின் மைந்தனுக்கு, மக்கள் விடுதலை புலிகளின் கட்சி தலைவருக்கு சிவநேசத்துறை சந்திரகாந்த் அவர்களுக்கு ஜெயவேவா ஜெயவேவா ஜெயவேவா. அடுத்து நிகழ்விலே இடம்பெற இருப்பது விசேட உரை சுற்றாடல் மற்றும் வர்த்தகத்துறை ராஜாங்க அமைச்சர் கௌரவ சதாசிவம் வியாழேந்திரன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன் இந்த மக்கள் வெள்ளத்திலே உரையாற்றுமாறு. எங்கள் வாழ்வும் வளமும் மங்காத தமிழை என்று சங்கை முழங்கும். எல்லா வல்ல இறைவனுக்கு முதற்கண் சிறந்தால் தீவனாக என்ற தாய் தந்தை மனதில் எண்ணிக்கொண்டு இன்று ஈழத்தின் முதல் தமிழ் பேராசான் முத்தமிழ் வித்தகர் சுவாமி விபுலானந்தர் பிறந்த மண்ணிலே மக்கள் பெருவெள்ளத்திலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறதான நாட்டினுடைய மேன்மதங்கிய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்களை மீண்டும் ஜனாதிபதி ஆக்கின்ற தேர்தல் பிரசார கூட்டத்திற்கு தலைமை தாங்குகின்ற தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியினுடைய தலைவரும் கிராமிய வீதிகள் அபிவிருத்தி உட்கட்டமைப்பு ராஜாங்க அமைச்சருமான சிவநேசத்துறை சந்திரகாந்தன் அவர்களே மற்றும் கௌரவ அமைச்சர் பந்தல குணவர்த்தன் அவர்களையும் மற்றும் டிஎம்பிபி கட்சியினுடைய பொதுச் செயலாளர் நண்பர் பிரசாந்தன், இணைப்பு செயலாளர் தேவராஜ், அருண், வருணன், சுரேஷ் மற்றும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கிற ஐக்கிய தேசிய கட்சியினுடைய பிரமுகர்கள், என் உயிருக்கு நேரான அன்பு உறவுகள், ஊடக நண்பர்கள், உங்கள் அனைவருக்கும் அன்பின் பணிவு. உங்களுக்கு தெரியும், நாங்கள் ஏன் ரணில் விக்ரமசிங்க அவர்களை இந்த தேர்தலிலே ஆதரிக்க வேண்டும். கடந்த காலத்தில் உங்களுக்கு தெரியும் நாங்கள் யாரை ஆதரித்தோம் என்று உங்களுக்கு நன்றாக தெரியும். ஏன் இந்த தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு எங்களுடைய முழுமையான ஆதரவை வழங்க வேண்டும் என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். உங்களுக்கு தெரியும், கடந்த 2 வருடங்களுக்கு முன்பு இந்த நாட்டிலே நடந்தது என்ன? ஒரு மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சி. இந்த பொருளாதார வீழ்ச்சியினால் பலர் சொன்னார்கள், பல 100 வருடங்கள் சென்றாலும் இலங்கை மீள கட்டி எழுப்ப முடியாது. இந்த நாடு 7 தசாப்தத்துக்கு பிற்பாடு அல்லது 7 தசாப்த காலமாக விட்டு வந்த ஒட்டுமொத்த பிழைகள், குறைபாடுகள் இந்த நாட்டை ஒரு அகல பாதாளத்துக்கு தள்ளிவிட்டது. இனிமேல் இலங்கையால் சுவாசிக்க முடியாது என்று சொன்னார்கள். இவ்வாறான ஒரு சூழலில் உங்களுக்கு தெரியும், இந்த நாட்டிலே 4 விதமான தலைவர்களை பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஒன்று, நாட்டை விட்டு சில அரசியல் தலைவர்கள் ஓடினார்கள்.
அரசியல் தலைவர்கள் நாட்டை விட்டு ஓடுவதற்கு போலி தேசிய தமிழ் அரசியல்வாதிகள் வழிகாட்டி என்பதை மறந்துவிடக்கூடாது. பொருளாதார பிரச்சனையில் சில அரசியல் தலைவர்கள் நாட்டை விட்டு ஓடுவதற்கு சில தமிழ் அரசியல்வாதிகள் மிகப்பெரிய உதாரணமாக கடந்த காலத்தில் இருந்திருக்கிறார்கள். பிரச்சனை வந்தால் எப்படி ஓடுவது என்று. சிலர் நாட்டை விட்டு ஓடினார்கள், சிலர் நாட்டுக்குள்ளே ஒளித்துக் கொண்டார்கள். இரண்டாவது பிரிவு. மூன்றாவது பிரிவு, முன்னாள் ஜனாதிபதி இந்த நாட்டை யாராவது வந்து பொறுப்படுங்கள் என்று சொன்ன போதோ யாரும் முன்வரவில்லை. பாராளுமன்றத்தில் இருந்து கொண்டோ பாராளுமன்றத்துக்கு வெளியே இருந்து கொண்டோ காதல் கடிதம் எழுதுவோல் கடிதம் எழுதி கொண்டிருந்தார்கள். இந்த மூன்று விதமான தலைவர்கள் மத்தியிலே நான்காவது ஒரு தலைவராக நாட்டிலே எல்லோரும் இருளை திட்டிக் கொண்டிருந்த பொழுது, நாட்டிலே இருளை பார்த்து பேசிக் கொண்டிருந்த பொழுது, பிரச்சனைகளை வைத்து அரசியல் லாபம் தேடிக்கொண்டிருந்த பொழுது, இந்த நாட்டிலே ஏற்பட்டிருக்கிற அந்த இருளை போக்குவதற்கான ஒரு மெழுகுதிரி ஏற்றுகின்றவராக, ஒரு வெளிச்சத்தை தருகின்றவராக தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் முன் வந்தார். அவருக்கு நாங்கள் எல்லோரும், இந்த மட்டக்களப்பு மக்கள் எல்லோரும் சேர்ந்து பெரிய பாராட்டை நாங்கள் தெரிவிக்கிறோம், கடமைப்பட்டிருக்கின்றோம். உண்மையிலே உங்களுக்கு தெரியும், கோல்பேஸ் ஓரமாக என்ன நடந்தது உங்களுக்கு தெரியும். கோல்பேஸ் கடற்கரை தற்பொழுது எங்களுடைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய ஆசான், அதாவது அவருக்கு கல்வி கற்பித்த குரு ஆசிரியர், ரோயல் கல்லூரியிலே அவருடைய ஆசிரியராக, வகுப்பு ஆசிரியராக இருந்த சிவலிங்கம் மாஸ்டர் அவர்கள் வருகின்றிருக்கின்றார். இந்த மட்டக்களப்பு மண் பெருமை கொள்கிறது. இந்த நாட்டினுடைய ஜனாதிபதிக்கும் இந்த நாட்டினுடைய பிரதமர் தினேஷ் குணவர்த்தன அவர்களுக்கும் கற்பித்த ஒரு பெரிய ஒரு ஆசானை ஈன்ற மண் எமது மண், மட்டக்களப்பு மண் என்பதை இன்று மாஸ்டர் சிவலிங்கம் அவர்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொள்கின்றார். அவர் கோட்டை கல்லாரை சேர்ந்தவர், ஆகவே பெரிய கல்லாரை சேர்ந்தவர். ஆகவே கோல்பேஸ் அறகலைய போராட்டத்திலே உங்களுக்கு தெரியும், சஜித் பிரேமதாஸ் அவர்கள் அந்த போராட்ட நேரத்தில் அங்கே சென்றார். உசைன் போல்ட் தான் உலகத்திலேயே அதிவேகமாக ஓடக்கூடியவர். உசைன் போல்ட்டை விட மிக வேகமாக போராட்டக்காரர்களால் துரத்தப்பட்டு அடிக்கப்பட்டு உசைன் போல்ட்டை விட சஜித் பிரேமதாசா கொழும்பு கோல்பேஸிலே ஓடினார். அதே நேரம் உங்களுக்கு தெரியும், அன்புகுமார திசாநாயக் அவர்கள் அறக்கலையே நடந்த நேரத்திலே நடந்து வருகிறார். அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் பிரேமதாசா ஓடுகிறார், அன்புகுமார நடந்து வருகிறார். நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், பிரேமதாசா, சஜித் பிரேமதாசா அவர்கள் பிரச்சனையை வைத்து அரசியல் செய்ய போனார். பிரச்சனையை ஏற்படுத்தியவராக அன்புகுமார காணப்பட்டார். யாருமே தீர்வை கொடுக்க முன் வரவில்லை. இந்த நாட்டிலே இந்த நாடு பற்றி எறிந்த போது பாராளுமன்ற உறுப்பினர்களின் வீடுகள் உங்களுக்கு தெரியும் எரிக்கப்பட்டது. வெளியிலே செல்ல முடியாது. கேஸுக்கு லைன், பெட்ரோலுக்கு லைன், டீசலுக்கு லைன், மண்ணெண்ணெய்க்கு லைன், காசு இருக்கும், பொருள் இல்லை. மிகப்பெரிய பிரச்சனை, மிகப்பெரிய திண்டாட்டம். ஆனால் உங்களுக்கு தெரியும், இப்படியான சூழலில் இந்த நாட்டை மீட்டெடுக்க வேண்டும், நாட்டிலே ஒரு வலுவான பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக துணிச்சலாக முன்வந்தவர் தான் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள். அவரை நாங்கள் மறக்க முடியாது. அந்த காரணத்தினால் தான் இன்று ஒட்டுமொத்த இலங்கை மக்களும் தீர்மானித்திருக்கிறார்கள் ரணில் விக்ரமசிங்க அவர்களை ஆதரிக்க வேண்டும். உங்களுக்கு தெரியும், இந்த நாட்டில் ஒரு பொருளாதார வீழ்ச்சி ஏற்பட்ட போது
பேராபத்து ஏற்பட்ட போது எங்களுடைய மட்டக்களப்பிலே கூட பிள்ளையானன் அவர்களுடைய அலுவலகம், என்னுடைய அலுவலகத்தை கூட பலர் எரிக்க வந்தார்கள். ஆனால் இந்த மட்டக்களப்பு மக்கள், எம்மை உயிருக்கு நேராக நேசிக்கிற மக்கள் அவர்களை விரட்டி அடித்தார்கள். ஆகவே ஒரு விடயத்தை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த நாட்டை அடுத்த 5 வருடம் ஆட்சி செய்ய வேண்டுமானால் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், இன்டெலிஜென்ட், நாலேஜ், இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஷிப், சர்வதேச தொடர்பு, அறிவு, முதிர்ச்சி, அனுபவம் வாய்ந்த ஒரு தலைவரால் மட்டும்தான் இந்த நாட்டை அடுத்த 5 வருஷத்துக்கு கொண்டு சேர்க்க முடியும். அது ஒரே ஒருவர், ரணில் விக்ரமசிங்க என்பதை நான் உங்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். ரணில் விக்ரமசிங்க அவர்கள் மட்டும்தான் அடுத்த 5 வருஷத்துக்கு நாட்டை கொண்டு செல்ல முடியும். ஆகவே ஒட்டுமொத்த மக்கள் தீர்மானித்து விட்டார்கள். எதிர்வரும் செப்டம்பர் 21ஆம் தேதி கேஸ் சிலிண்டர், இந்த சின்னம் மிக முக்கியமான சின்னம். செப்டம்பர் 21ஆம் தேதி அன்றகுமார் அவர்களும் சஜித் பிரேமதாஸ் அவர்களும் ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு வாக்களிக்காவிட்டால் அவர்களும் வாக்களிக்க வேண்டும். ஏன் தெரியுமா? கேஸ் சிலிண்டருக்கு வாக்களிக்காவிட்டால், கேஸ் சிலிண்டருக்கு வாக்களித்தால் கேஸ் சிலிண்டர் வீடு தேடி வரும். கேஸ் சிலிண்டருக்கு வாக்களிக்காவிட்டால் நாம் கேஸ் சிலிண்டரை தேடி ரோட்டுக்கு போக வேண்டி வரும். இதுதான் உண்மை. ஆகவே கேஸ் சிலிண்டருக்கு வாக்களித்து கேஸ் சிலிண்டரை வீட்டை கொண்டு வருவதா, அல்லது கேஸ் சிலிண்டருக்கு வாக்களிக்காமல் நாம் கேஸை தேடி ரோட்டுக்கு செல்வா என்பதை தீர்மானிப்பது நீங்கள். நிச்சயமாக மட்டக்களப்பிலே 80% மேற்பட்ட வாக்குகளை மட்டக்களப்பு வாக்காளர் பெருமக்கள் ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு வழங்குவார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கௌரவ சுற்றாடல் மற்றும் வர்த்தகத்துறை ராஜாங்க அமைச்சர் கௌரவ சதாசிவம் வியாழேந்திரன் அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொண்டு, இதுவரை பேச்சுக்களை கேட்டு ரசித்த உங்களுக்கு உங்கள் கண்களை குளிர வைக்க கவின் கலைக்கூட மாணவர்களின் நடன நிகழ்ச்சி ஒன்று இந்த மேடையில். மனித
குழல் வண்டின மாடகாட சித்தன் சிவனோடும் மாடகாட சங்கைய கண்பணி ஆடகாட பித்தம் பிறானோடும் மாடகாட பிறவி பிறானோடும் மாடகாட அத்தன் கருணையோடாடகாட ஆட பொட்டு நம் முடித்து நாமே இருவிழி தேடுவன் இறைவனை பாடுவன் ஒரு பிள்ளையும் செய்தறியா பாடகன் சிந்துவ சந்தன குங்கும நிறத்தில நடுவ நிற வெள்ளைகள் கேட்கிற நாயகன் வெண்கலம் கையிலைய ஆடுவ பொன்ன மலகிட்டின தாண்டவமாடுவ சாம காண வீண நாத ஒளியில ஆழ கால நாதி சேடனாகிட காலில ஆளுக புண்ணிய ஆழ்கடல் நீனும் தேடுக சாமிய பாவிகள் பாவங்கள் பாலைவதத்தில் தீவற்றி ஆடுவன் சித்தம் வளர்த்தில ஒற்ற விழி குத்தியில கொண்டு தாண்டவமாடுக தந்தை அல்லவா தத்தளிக்கு பிள்ளைக்கு தந்ததும் சொத்து கொடுத்தவன் சாயுள்ளமா நாடு உடைய சிவனை என்னோடு உறவான உயிரே சிங்கார ஆத்தத்துக்கு சிங்காரம் தான் முடியும் சிவனே தமிழா தமிழா வீழ்த்தெடு தடைகள் தகர்த்து வெகுண்டெடு தமிழா தமிழா விழித்தெடு தடைகள் தகர்த்து வெகுண்டெடு முடியும் என்பதும் விடியும் என்பதும் நம் விழிகளில் ஒளி விழும் நம்பிக்கை விடியல் நமதே புறப்படு தமிழா புறப்படு புறப்படு தமிழா புறப்படு இனமானம் பெரிது இம்மண்ணும் பெரிது ஒன்றாயிடைவோம் வெகுண்டெடு ஒன்றாயிடைவோம் வெகுண்டெடு தமிழா தமிழா வீழ்த்தெடு தடைகள் தகர்த்து வெகுண்டெடு தமிழா தமிழா வீழ்த்தெடு தடைகள் தகர்த்து வெகுண்டெடு அச்சம் என்பது இனி வேண்டாம் பிறர் அடிமையாவதும் இனி வேண்டாம் அச்சம் என்பது இனி வேண்டாம் பிறர் அடிமையாவதும் இனி வேண்டாம் மண்ணும் மலையும் காடும் கடலும் ஓடும் மாறும் நம் சொந்தம் மண்ணும் மலையும் காடும் கடலும் ஓடும் மாறும் நம் சொந்தம் கண்டும் காணா வாழ்ந்து மடிந்தால் நாளைய தலைமுறை என்னாகும் புறப்படு தமிழா புறப்படு 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 தமிழா புறப்படு 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 தமிழா புறப்படு 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 தமிழா புறப்படு. கவின்கலை மன்றத்தினுடைய மாணவிகளுக்கு எங்களுடைய நன்றிகளும் பாராட்டுக்களும். இந்த மாபெரும் தேர்தல் பிரச்சார கூட்டத்திலே எங்கள் தலைவர் என்றும் என் அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய சிவனேசத்துறை சந்திரகாந்தன் அவர்களுடைய அன்பான அழைப்பினை ஏற்று 15,000க்கும் அதிகமான மக்கள் வெள்ளம் இன்று இந்த மைதானத்திலே ஒன்று கூடியிருக்கின்றது. உங்கள் தலைவர் கிழக்கு மண்ணை மீட்டெடுத்த மாபெரும் தலைவர் கௌரவ சிவனேசத்துறை சந்திரகாந்தன் அவர்கள் உங்கள் முன்னிலையில் உரையாற்றுவதற்காக. ஆண்டு அடுத்த மாதம் 21ஆம் தேதி நாங்கள்லாம் வாக்களிக்க காத்திருக்கின்ற ஜனாதிபதி தேர்தலிலே போட்டியிட்டு வெற்றி பெற காத்திருக்கின்ற தற்போதைய நாட்டின் ஜனாதிபதி கௌரவ ரணில் விக்ரமசிங்க அவர்களே, எமது அழைப்பை ஏற்று வரைந்திருக்கின்ற எமது மரியாதைக்குரிய கௌரவ அமைச்சர் பந்தல குணவர்த்தன் அவர்களே, எங்களது மாவட்டத்தினுடைய கௌரவ பார்லமெண்ட் உறுப்பினரும் அமைச்சராக இருக்கின்ற அமைச்சர் பியானந்தன் அவர்களே, தமிழ் மக்கள் விடுதலை புலி கட்சியினுடைய பிரிய தலைவர் ஜெயமணன் அவர்களே, செயலாளர் போலப்பள்ளை பிரசாந்தன் அவர்களே, ஏனைய யூஎம்பி கட்சியினுடைய முக்கியஸ்தர்களே, தமிழ் மக்கள் விடுதலை புலி கட்சியினுடைய தலைவர்களே, உறுப்பினர்களே, செயற்குழு உறுப்பினர்களே, எல்லாவற்றுக்கும் மேலாக
மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு பெருமை சேர்க்கின்ற எங்களுடைய பாவியைப் போல இங்கு மக்கள் வெள்ளத்தை அணிதிரட்டி தந்திருக்கின்ற கிராமிய குழு உறுப்பினர்களே, கிராமிய குழுவின் அழைப்பை ஏற்று இந்த மாபெரும் பிரச்சார கூட்டத்தில் பங்கெடுத்திருக்கின்ற தாய்மார்களே, தந்தையர்களே, இளைஞர்களே, ஜோதிகளே, ஊடகவியலாளர்களே, அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். ஐபோன். நாங்கள் ஏன் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதிகளை வருகிற தேர்தலே ஆதரித்து நிற்கிறோம்? என்னன்றி கொண்டார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய் நன்றி கொண்ட மகக்கு என்பது திருவள்ளுவர் வாக்கு. இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், ஒருவன் இக்கட்டான சூழலே எமக்கு உதவி செய்திருந்தால் என்றால் அவரை கைவிடாமல் மீண்டும் சந்தர்ப்பம் பெறுகிற பொழுதோ மறுமுறை அவருக்கு சந்தர்ப்பத்தை கொடுப்பதும் அவரை நன்றியுடன் கௌரவப்படுத்துவதும் தான் இந்த திருக்குறளுடைய பொருள். அந்த அடிப்படையிலும் இறை நீதியின் அடிப்படையிலும் இயற்கையின் அடிப்படையிலும் அவருக்கு வாய்த்திருக்கிற இந்த பதவியை மீண்டும் ஒரு முறை வழங்குவதனூடாகத்தான் இந்த நாடு பெருமிதம் கொள்ளும் என்று நாங்கள் எண்ணுகிறோம். அந்த அடிப்படையில் எனக்கு முன்னர் பேசிய அனைவரும் சொன்னது போல இந்த நாட்டை மிகவும் இக்கட்டான சூழலிலிருந்து மீட்டெடுத்த ஒரு தலைவர், எல்லோரும் நம்பிக்கை இழந்து வெளியேறுகிற பொழுதும் நாளை என்ன நடந்து விடுமோ என்று ஏங்கிய பொழுதும், ஏன் எம்மை போன்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள், உங்களுடைய மக்கள் ஆணையிலே தெரிவு செய்யப்பட்டவர்கள், ஜனநாயகத்தை நம்பி ஆயுதங்களை கைவிட்டு வந்தவர்கள், வீதிகளிலே வைத்து இளைஞர்கள் மறைத்து கூச்சல் போடுகிற பொழுதோ நான் தலை குனிந்து மிகவும் ஆத்திரப்பட்டு அவர்களை பார்த்து மொனோத கரண்ணோனே என்று ஆத்திரத்தோடு கேட்ட நாளை நான் எண்ணி பார்க்கிறேன். அந்த நேரம் நான் கோட்டாபய ராஜபக்ஷ ஜனாதிபதி அவர்களை ஜனாதிபதி ஆக்கியதை ஏற்று நான் வெக்கி தலை குனிந்தேன். எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு மாத்திரம் உரித்தான எங்களுடைய வாட்ஸ்அப் குறிப்பிலே நான் அதை பதிவேற்றமும் செய்தேன். ஏன் அதை குறிப்பிட சொன்னால், ஒரு ஜனாதிபதியானவர் பல திறமைகளையும் நுண்ணறிவையும் எதிர்காலத்தையும் பற்றி சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். தனிப்பட்ட பிரச்சனைகளை தாண்டி தேச நலனும் எதிர்கால மக்களுடைய நலனையும் கருத்திலே கொண்டிருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் நாங்கள் ரணில் விக்ரமசிங்க அவர்களை ஆதரித்திருக்கிறோம். அதே போன்று இந்த நாட்டுக்கு உலகத்திலே ஏற்பட்டு வருகிற பலவிதமான ராஜதந்திர பிரச்சனைகளையும், மத்திய கிழக்கு, அதே போன்ற ஐரோப்பா போன்ற அமெரிக்கா போன்ற மேலாதிக்க சக்திகள், அதுபோன்று ஆசியாவிலே பெரும் வல்லரசாக வர துடித்துக் கொண்டு வல்லரசு ஆகிக் கொண்டிருக்கிற சைனா, அதே போன்று அண்மையிலே எங்களுடைய கலாச்சாரமும் மதமும், ஏன் பௌத்த மதமும் எல்லா கலாச்சாரங்களையும் தழுவி வந்திருக்கிற எமது அண்மை நாடான இந்திய தேசத்தினுடைய நலன், அவர்களோடு ராஜதந்திர உறவு என்று பலவிதமான ராஜதந்திர நகர்வுகளை எங்கள் நாட்டுக்கே உரித்தான அணுசேரா கொள்கையை மிக கவனமாக கடைபிடித்து இன்று வரைக்கும் சரியாக யாருக்கும் உரித்தான நாடில்லை, இளைஞர்களுக்கு மாத்திரம் என்கிற கட்டமைப்பை இன்று உருவாக்கி கொடுத்திருக்கிறவர். அந்த அடிப்படையில் சிறந்த ராஜதந்திரி என்ற அடிப்படையிலும் நாங்கள் அவரை ஆதரித்திருக்கிறோம். அது மாத்திரமல்ல, இப்பொழுது இயலும் ஸ்ரீலங்காங்கிற கோட்பாட்டிலே வந்து இணைந்து கொள்கிற கட்சிகளை தாண்டி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஒரு தனி மனிதராக பார்லிமென்ட்டில் இருந்த பொழுதோ மொட்டு சின்னம் பார்லிமென்ட் உறுப்பினர்கள் உதவி செய்தது போல தமிழ் மக்கள் விடுதலை புலி கட்சியும் ஜனாதிபதி ஆக்குவதற்கு அவருக்கு உதவி செய்தோம். அதேபோன்று கடந்த 22/6 மாதம் நாங்கள் தமிழ் மக்கள் விடுதலை புலி கட்சியின் காரியாலயத்திலே அவரை அழைத்து தலைவர் பணிக்குழு உறுப்பினர்களும் செயற்குழு உறுப்பினர்களும் பேசினோம். அவர் உங்களுக்கு தெரியும், மிகப்பெரிய நீண்ட அரசியல் வரலாற்றை கொண்டவர்.
2002ஆம் ஆண்டு விடுதலை புலிகள் கட்சி விடுதலை புலிகளோடு போர் நிறுத்த உடன்படிக்கை செய்கிற பொழுது பிரதமராக இருந்தவர். தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியுடைய உதயம் பற்றி அவருக்கு நாங்கள் சொல்ல வேண்டியது கிடையாது. நாங்கள் 2008ஆம் ஆண்டு மாகாண சபையை கைப்பற்றினோம் என்பதும் அவர் அறிந்த விஷயம். அந்த அடிப்படையில் மிக நீண்ட நெடிய அரசியல் வரலாற்றிலே இன்னமும் தீர்க்க முடியாத பிரச்சனையாக இருக்கிற மக்கள் ஏங்கிக் கொண்டிருக்கிற அல்லது போலி தேசியவாதிகள் இன்னமும் மக்களை ஏமாற்ற நினைக்கிற அதிகார பயிர் விஷயத்திலே மிக விரைவாக மாகாண சபை தேர்தலை நடத்தி முடியுமான அதிகார பங்கை விரைவாக வழங்க வேண்டும். அதை நீங்கள் தெற்கிலே பேசுவது போல, சர்வதேசத்திலும் சொல்லியிருக்கிறது போல, இந்தியாவுடன் சொல்லியிருக்கிறது போல பொய்க்காமல் நடத்தி தாருங்கள் என்று நாங்கள் கேட்டோம். அதையும் தேர்தலின் பின்னர் செய்வதாக சொன்னார். அதற்காகவும் நாங்கள் அவரை ஆதரித்திருக்கிறோம். ஆக தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி ஏனைய கட்சிகளைப் போல ஒப்பந்தங்களை படங்காட்டுவதற்கு ஊடகங்களுக்கு செய்ய வேண்டிய தேவைப்பாடு கிடையாது. ஒரு முறையான நேர்த்தியான திட்டமிடல் ஊடாகத்தான் நாங்கள் இவற்றையெல்லாம் செய்து வருகிறோம். அதே போன்று தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியினுடைய உருவாக்கம் கிழக்கு மாகாண மக்களுக்கு எவ்வளவு அவசியம் என்பதை நாங்கள் 2008ஆம் ஆண்டிலிருந்து இன்று வரைக்கும் உறுதிப்படுத்தி வந்திருக்கிறோம். நான் 2008ஆம் ஆண்டு தொடக்கம் 2012 ஆண்டு வரைக்கும் கிழக்கு மாகாண முதலமைச்சராக இருந்தேன். 76ஆம் ஆண்டு 77ஆம் ஆண்டு தீர்மானங்களிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு அல்லது தமிழரசு கட்சி எடுத்த முடிவின்பால் ஆயிரக்கணக்கான 50,000க்கு அதிகமான இளைஞர்கள் வேட்கை கொண்டு எழுந்து தனிநாடு கோரிக்கை முடியாமல் போனது. 89ஆம் ஆண்டு இந்திய இலங்கை ஒப்பந்தம் எங்களுடைய கௌரவ ஜனாதிபதி அவர்கள் அமைச்சராக இருக்கிற பொழுது கொண்டு வரப்பட்டது. அப்படியே அது கிடப்பிலே கிடக்க 2008ஆம் ஆண்டு 20 வருடங்களுக்கு பின்னர் நாங்கள் தூசி தட்டி எழுப்பினோம். மீண்டும் 2017ஆம் ஆண்டு அப்படியே கிடப்பிலே கிடக்கிறது. ஆனாலும் இலங்கையினுடைய நிலப்பகுதியிலே கிட்டத்தட்ட 15% நிலப்பகுதி 10,000 சதுர கிலோமீட்டர் நிலப்பகுதியை கொண்ட இந்த கிழக்கு மாகாணம் 18 லட்சம் மக்கள் இந்த மண்ணிலே வாழுகிறார்கள். நீர்நிலைகளும் 635 சதுர கிலோமீட்டரை கொண்டது. கடல் எல்லை என்பது 431 கிலோமீட்டர் நீளமானது. இங்கு வாழுகிற மக்களிலே 70% மக்கள் விவசாயிகள். ஆனாலும் விவசாய உற்பத்தியிலே நாங்கள் தேசிய உற்பத்தியிலே 10% தான் நாங்கள் எட்டியிருக்கிறோம். மீன்பிடியிலே வெறும் 6% எட்டியிருக்கிறோம். கைத்தொழிலே 4.2, சேவைகள் ஏனையவற்றிலே 5% நாங்கள் எட்டியிருக்கிறோம். ஏன் நான் இவற்றையெல்லாம் குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், எங்களுடைய நாட்டின் ஜனாதிபதி அவர்கள் வென்ற பின்னர் அல்லது அவர் இப்பொழுது வடிவமைத்திருக்கிற திட்டத்தினூடாக கிழக்கு மாகாணத்தினுடைய அபிவிருத்தி, கரையோரத்தில் இருக்கிற சுற்றுலா அபிவிருத்தி, துறைமுக அபிவிருத்தி, போக்குவரத்து அபிவிருத்தி என்று பல திட்டங்களை முன்மொழிந்திருக்கிறார், வடிவமைத்திருக்கிறார். இந்த நிலைமை மாற்றப்பட்டால், நாங்கள் எண்ணுகிற இலக்கு அடையப்பட்டால், மாகாண சபை முறைமைகளும் பலமாக கொண்டு வரப்படுகிற பொழுது, மத்திய அரசாங்கம் அதற்கு அதிகாரத்தையும் நிதிகளை ஒதுக்குகிற பொழுது, நிச்சயமாக இங்கு இன்னமும் ஏக்கத்தோடு இருக்கிற தந்தையர்களுடைய அந்த கனவு நனவாகும். உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய பிள்ளைகள் நாளை செல்வந்தர்களாக அச்சமில்லாமல் வெளிநாடு மோகத்திலே ஓடாமல் இங்கு வேலை வாய்ப்புகளை பெற்று வாழ முடியும் என்பதை நான் உறுதியாக உங்களுக்கு சொல்லி வைக்க விரும்புகிறேன். ஆக தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி ஒரு நல்ல நோக்கத்தோடு, தூர இலக்கோடு தான் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி அவர்களை இந்த ஆண்டு ஆக்குவதற்கு முனைப்பு காட்டி நிற்கிறது. அந்த அடிப்படையில் இங்கு சமுத்திரம் போல கூடியிருக்கிற எங்களது மக்களை, கிராமிய குழு உறுப்பினர்களை நாங்கள் மேடைகளை போட்டு சவால் விடுப்பது நோக்கமல்ல. நூற்றுக்கணக்கான கிராமங்களே இருந்து திரட்டப்பட்ட மக்கள் இங்கு கூடியிருப்பது போல எதிர் வருகிற தேர்தலுக்கு முன்னர் வீடு வீடாக சென்று மக்களை தெளிவுபடுத்தி ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியுடைய வேலை திட்டம் என்ன என்பதையும் அவருடைய கேஸ் போத்தலுக்கு அடையாளம் விடுவதன் கட்டாயத்தினையும் வலியுறுத்தி
இங்கிருக்கிற வாக்கிலே 3 லட்சம் வாக்குகளோடு இந்த நாட்டிலே ஒரு சிறந்த ஜனாதிபதியாக வருவதற்கு நீங்கள் எல்லோரும் களப்பணி செய்ய வேண்டும் என்று உங்களிடம் வினயமாக கேட்டுக்கொள்கிறேன். அந்த அடிப்படையில் நீங்கள் இந்த முடிவுகளை நோக்கி உழைப்பீர்கள், உழைத்தாக வேண்டும். தேசிய ரீதியிலே வெற்றியிலே மட்டக்களப்பு மாவட்டமும் அதிலே சிறப்பான வெற்றியை காட்டும் என்று நம்புகிறேன். අපේ ජනාධිපතිතුමනි මම කෙටියෙන් සිංහල කතා කරන්න පුළුවන්. ඔබතුමා දන්නවා අපේ දේශපාලන ඉතිහාසයේ මම කියන්නේ තමිලින් 2002 මේ වගේ ඉකොනොමික් නැති වෙලාව ඔබතුමා අහමතිවගේ පත් කරන වෙලාව තමයි පීස්ටෝක් ආවා. පස්සේ තමයි නගරනගර පළාතට මම එල්ඩීඩී දෙන්න එළියට ආවේ. ඒක නිසා පෞද්ගලික ප්‍රශ්න මොනවද නැහැ. අපේ ජනතාවට උදව් කරන විදියට ඔබතුමා කතා කරන විදියට එක්ස්පීරියන්ස් අනුව ඔබතුමා අපේ TMBP අනිත් දේශපාලන සුළු ජාති තමිழ் පක්ෂයට කතා කරන විදියට ඉක්මන් ජනාධිපති සන්ධ ඉවර කරන පස්සේ අනිවාර්යෙන් පළාත් පාලන සන්ධේ ප්‍රොවින්ෂියල් ඉලෙක්ෂන් නඩත්තු කරන්න ඕනේ සර්. මේ විදිහට නෙවෙයි අපේ පළාතට ඉන්න සම්බත් පාවිච්චි කරන විදිහට බල බෙදන්න ඕනේ. අපේ පුංචි දරුවන් ඉදිරිය මේ ඉන්න ජනතාව විශ්වාසය ඇති කරලා වැඩි කරලා මේ ජීවත් වෙන ක්‍රමය පාවිච්චි කරන අයිතිහාස අපේ ජනතාවට දෙන්න ඕනේ තමයි අපේ ප්‍රධාන ඉල්ලීම. අනිවාර්යයෙන් අපේ නායකතුමා ජනාධිපතිතුමා ලංකාවේ බෙඩිපුර සන්දවට දිනනවා කියන நான் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் தலைவனுக்கு எமது கிழக்கு மாகாணத்தின் அரசியல் முகவரிக்கு எங்களுடைய உங்கள் எதிர்கால அரசியல் வரலாற்றை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரே ஒரு நம்பிக்கை நட்சத்திரம் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவர், கிராமிய வீதிகள் அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சர், மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவர் கௌரவ சிவனேசதுரை சந்திரகாந்தன் அவர்கள். எங்க எல்லோரும் சேர்ந்து சிவனேசதுரை சந்திரகாந்தன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். வெற்றி உறுதி செய்யப்படுகிறது. இனி இதனைத் தொடர்ந்து நாங்கள் இதுவரை நேரமும் அவளோடு எதிர்பார்த்திருந்த இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் அதி மேன்மை தாங்கிய எத்தனையோ நாட்டில் பொருளாதாரம் மூழ்கடிக்கப்பட்டிருந்த காலகட்டத்தில் எல்லோரும் விமர்சித்த ஒரு கட்டத்தில் யாராலும் முடியாது என்று உறுதியாக சொல்லி இந்த நாட்டினுடைய தலையெழுத்தை எல்லோரும் கைவிட்ட சந்தர்ப்பத்தில் எல்லோர் மீதும் எல்லோருக்கும் நம்பிக்கை இழந்த ஒரு நேரத்தில் யாருமே நம்ப முடியாமல் இருந்த இந்த நாட்டினுடைய தலையெழுத்தை அனுபவத்தாலும் அறிவாலும் இங்கே இருக்கின்ற ஆளுமையாலும் இந்த நாட்டுக்காகவும் எனக்காகவும் உங்களுக்காகவும் எமது நாட்டினுடைய அதீத எதிர்காலத்துக்காகவும் என்னால் முடியும் என்று வந்தவர்தான் கேஸ் சின்னத்தில் முறை போட்டியிடுகின்ற இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் எங்கள் இந்த மாவட்டத்தினுடைய பேரணியின் வெற்றி வாகை சூடக்கூடிய இந்த கூட்டம் உறுதியாக சொல்லுகின்ற வெற்றி மன்னன் அடுத்த ஜனாதிபதி கௌரவ ரணில் விக்ரமசிங்க அவர்களை அன்போடு அழைக்கின்றேன் அடுத்து இந்த மேடையில் உரை நிகழ்த்துவதற்காக. මඩකලපුවේ ආදරණීය ජනගංගාව ආමන්ත්‍රණය කරන්නට ශ්‍රී ලංකා ප්‍රජාතාන්ත්‍රික සමාජවාදී ජනරජයේ ගරු ජනාධිපති රනිල් වික්‍රමසිංහ මැතිතුමන් ඔබ ආමන්ත්‍රණය කරන මොහොත. බන්දුල ගුණවර්ධන ඇමතිතුමනි, චන්ද්‍රකාන්තන් පිලියන් ඇමතිතුමනි, වේලායිදන් අපේ වියලේන්ද්‍රන් ඇමතිතුමනි, සම්භාවනීය අමුත්තනි, මිත්‍රවරුනි, ඒ වගේම ගරුතර සංඝරත්නයෙන් අවසරයි, හින්දු පූජක පක්ෂයෙන් අවසරයි, கிறிஸ்தியானி பூஜக பக்ஷேங் அவசரம். இங்கே வருகை தந்திருக்கின்ற பௌத்த பிக்குமார்களே, ஏனைய மதகுருமார்களே, அதே நேரத்திலே இங்கே தலைமையேற்றிருக்கின்ற சந்திரகாந்தன் பிள்ளையானவர்களே மற்றும் வியாழேந்திரன் அமைச்சர் அவர்களே, பந்துல குணவர்தன மேன்மிதங்க அமைச்சர் அவர்களே, ஏனைய அரசியல் பிரமுகர்களே, මේ වේදිකාවේ ඉන්නවා මගේ ගුරුවරයෙක්. රාජකීය විද්‍යාලයේ අපි අවුරුදු 12 13 හිටියද්දී 14 හිටියද්දී මට ඉගැන්නුව
ගුරුවරයෙක්. ඒ තමයි සිවලිංගම් මැතිතුමා. இந்த மேடையிலே அமர்ந்திருக்கின்றார் எனது ஒரு ஆசிரியர். நான் 12-13 வருடங்களிலே ரோயல் கல்லூரியிலே கல்வி கற்கும் பொழுது எமக்கு கல்வி கற்பித்த ஆசான் அவர்தான் இங்கே வருகை தந்திருக்கின்றார். 1960 61 62 වාගේ කාලේ මං හිතන්නේ මෙතන කවුරුවත් ඉන්නවා කියලා ඒ කාලෙට ඉස්සෙල්ලා. ඉපදුනේ අපේ බන්දුල ඇමතුමා හැර. அந்த 61ஆம் ஆண்டு 62ஆம் ஆண்டு காலகட்டத்திலே கல்வி கற்றவர்கள் இங்கே மந்துல அமைச்சரை தவிர வேறு யாரும் இருக்க மாட்டார்கள் நினைக்கின்றேன். அந்த சிவலிங்கம் ஆசிரியர் அவர்களுடைய கற்றவர்களாக நாங்கள் இங்கே இருக்கின்றோம். මට විතරක් නෙමෙයි දිනේෂ් ගුණවර්ධන ඇමතුමාට අගමැතිතුමාටත් ඉගැන්නුවා. எனக்கு மாத்திரமல்ல தினேஷ் குணவர்தன பிரதம அமைச்சர் அவர்களுக்கும் கல்வி கற்பித்தார். ඉතින් මේ රට ගොඩගත් එක දිහා බැලුවොත් එතුමටත් දෙන්න ඕනේ ගෞරවයෙන් කොටසක්. ஆகவே இந்த நாட்டை கட்டி எழுப்பதற்கான ஒரு முக்கிய பங்கை நாங்கள் அவருக்கும் வழங்க வேண்டியிருக்கின்றது. අනුර බණ්ඩාරනායක කතානායකතුමාටත් ඒ වගේම මලික් සමරීක්‍රම ඇමතුමාටත් ඒ වගේම ඉගැන්නුවා. அதே போன்று சபாநாயகராக இருந்த அனுர பண்டாரநாயக் அவர்களுக்கும் மலிக் சமரவிக்ரம் அவர்களுக்கும் கல்வி கற்பித்தார். කැබිනට් එකටම ඉගැන්නුවා. எல்லோருக்கும் முழு அமைச்சரவைக்கே கற்பித்திருக்கின்றார். ඒ කාලේ රාජකීය විද්‍යාලයේ අපිට ඉගැන්නුවා ඇතන්ස් අධිරාජ්‍ය අවුරුදු 2500 ඇතන්ස් අධිරාජ්‍යයේ තරුණයන් කරපු දියුරුම් ප්‍රකාශය. அந்த காலத்திலே எமக்கு ரோயல் கல்லூரியிலே கற்பிக்கப்பட்டது ඇතන්ஸ் சாம்ராஜ்யம் தொடர்பாக, அதாவது அந்த 2500 வருடங்களுக்கு முன்பர் இளைஞர்கள் செய்த போராட்டம் தொடர்பாக கற்பிக்கப்பட்டது. ඒක ඉංග්‍රීසියෙන් කියනවා නම් we will not bring disgrace to our city by any act of cowardice or desert our suffering comrades in the ranks. ඒක මම සිංහලෙන් කියන්නම් යම් කිසි බියගුළු ක්‍රියාවකින් හෝ අපි සමග දුක් විඳින අනික් අය අතහැර දාමෙන් පැනලා ගිහින් අපි අපේ නගරයට අවනම්බුවක් ගෙනත් දෙන්නේ නැහැ කියලා. அதை சிங்களத்திலே குறிப்பிடுகின்றார். அதாவது எந்த விதமான துணிச்சலற்ற பீதியான நடவடிக்கைகளும் பொழுது எமது நாட்டுக்கோ எமது சமூகத்துக்கோ அவநம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய எந்த விடயத்துக்கும் நாங்கள் பங்களிப்பு செய்ய மாட்டோம். ඒ පුහුණු වීම තිබුණු නිසා තමයි 2022 වෙන කවුරු හරි නැති වෙලාවේ මම එතෙන්ට ඇවිල්ලා මේ වගකීම බාරගත්තේ. அந்த பயிற்சி இருந்த காரணத்தினால் தான் 2021ஆம் ஆண்டிலே யாரும் முன்வரா சந்தர்ப்பத்தில் நான் முன்னே வந்து இந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டேன். ඔබ වෙනුවෙන් සටන් කරන්න, உங்களுக்காக போராடுவதற்கு, ඔබට සහන ලැබලා දෙන්න, உங்களுக்கு நிவாரணங்களை வழங்குவதற்கு, ජෙන්සී වලට පරම්පරාවට අනාගතයක් ලැබලා දෙන්න, இளைஞர்களுக்கு எதிர்கால பரம்பரைக்கு ஒரு எதிர்காலத்தை வழங்குவதற்கு, අවසන් කරන්න, இந்த விடயங்களை பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு, ස්ථාවරභාවය ලබා ගන්න, ஒரு நிலையான பொருளாதாரத்தை கொண்டு வருவதற்கு, රට නිවැරදි මාවතක යවන්න, நாட்டை சரியான வழியிலே இட்டுச் செல்வதற்கு, මේකයි අපි කියන්නේ පුළුවන් ශ්‍රී ලංකා. இதனைத்தான் நாங்கள் சொல்கின்றோம் இயலும் ஸ்ரீலங்கா. අමාරු කාලෙක මම මේක බාරගත්තේ. மிகவும் கஷ்டமான ஒரு காலத்தில் நான் அதை பொறுப்பேற்றுக் கொண்டேன். විපක්ෂ නායකතුමාට මේ ගුරුතුමා හිටියේ නැහැ. எதிர்க்கட்சி தலைவர் அவர்களுக்கு இந்த ஆசான் இருக்கவில்லை. පැනලා ගියා. அவர் ஓடிவிட்டார். විපක්ෂ නායකතුමා තමයි විකල්ප අගමැති. எதிர்க்கட்சி தலைவர் தான் மாற்று பிரதம அமைச்சர். එයාගේ යුතුයකමක් තියෙනවා ජනතාව ආරක්ෂා කරන්න. அவருக்கும் ஒரு கடமை இருக்கின்றது நாட்டு மக்களை பாதுகாப்பதற்கு. ඔබතුමාන්ලා දුක් විඳිනකොට එයා මොකද්ද කරේ? நீங்கள் கஷ்டப்படும் பொழுது அவர் என்ன செய்தார்? දුවලා හැංගුණා. ஓடி போய் ஒளிந்து கொண்டார். පෝලිං තිබුණා ගැන හිතුවේ නැහැ. அவர் கியூ வரிசைகள் இருந்தன. බඩගින්න තිබුණා ඒ ගැන හිතුවේ නැහැ. பட்டினி மக்கள் பட்டினியில் கிடந்தார், அதை பற்றி சிந்திக்கவில்லை. ජනතාව දුක් විඳිනකොට මෙයා පැනලා ගියා. மக்கள் கஷ்டப்படும் பொழுது அவர் தப்பி ஓடிவிட்டார். දුවලා අවසන් කරේ පැරිස් නුවර ඔලිම්පික් එකේ. ஓடி 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 போய் பாரிஸ் நகரத்தில் நடைபெற்ற ஒலிம்பிக்கிலே தான் ஒளிந்து கொண்டார். අනුර මගේ මිත්‍ර අනුර කුමාරවත් හොයාගන්න බැරි වුණා. எனது நண்பர் அனுரகுமாரையும் தேடிக்கொள்ள முடியாமல் போய்விட்டார். මේ ඇමතුමා හිටියා. இந்த அமைச்சர் அவர்கள் இருந்தார்கள். මේ ඇමතිවරු හිටියා. இந்த அமைச்சர்கள் இருந்தார்கள். අපි IMF එකට ගියා. நாங்கள் IMFக்கு சென்றோம். අපිට දුෂ්කර තීරණ ගන්න වුණා. மிக கஷ்டமான தீர்மானங்களை மேற்கொள்ள வேண்டி வந்தது. ලෙහෙසි පහසු ඒවා නෙමෙයි. அது லேசான எளிதான விடயங்கள் அல்ல. අපිට දේශීය ණය ගන්න එක සීමා කරා. எமக்கு உள்நாட்டு கடன் பெறுவதை வரையறுக்கப்பட்டது. අපිට මුදල් අච්චු ගහන්න බෑ, බැංකුවෙන් ණය ගන්න බෑ. எமக்கு பணம் அச்சிட முடியாது, வங்கினால் கடன் பெற முடியாது. අපි වියදම් අඩු කරා. நாங்கள் செலவினங்களை குறைத்தோம். ඉතිරි වැඩ කටයුතුට ආදායම් හොයන්න වැට් වැඩි කරා. நாங்கள் ஏனைய நடவடிக்கைகளுக்காக வருமானத்தை தேடிக்கொள்வதற்காக வெட்டு வரியை நாங்கள் கொஞ்சம் அதிகரித்தோம். මේ ඇමතුමා දන්නවා අපි මේක ලේසි පහසුවෙන් කරේ නෑ. இந்த அமைச்சர் කැබිනට් එකේ කීප වතාවක් කතා කරා.
இந்த அமைச்சர் அவருக்கு தெரியும், நாங்கள் இது மிகவும் லேசாக செய்து விடமால அமைச்சரவையில் பல தடவைகள் இது பற்றி கலந்துரையாடப்பட்டது. අන්තිමට ඒක දුන්න ජනතාවේ බර විශේෂයෙන්ම බාරගත්තා. මම ඔබ සියලු දෙනාටම ස්තුති කරනවා. இறுதியிலே நாங்கள் அந்த மக்கள் அனைவருக்குமான சுமையை நாங்கள் சுமந்து கொண்டோம். நாங்கள் உங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கின்றோம். මොකද්ද සිදු වුණේ? என்ன நடந்தது? දලදේශීය නිෂ්පාදනය 2019 ඩොලර් බිලියන් 89යි 2022 අවුරුදු දෙකකින් ඒක ඩොලර් බිලියන් 76කට අඩු වුණා. ඒ කියන්නේ ඩොලර් බිලියන් 13ක් අපේ දේශීය දලදේශීය නිෂ්පාදනයෙන් නැති වුණා. அதாவது அந்த காலகட்டத்திலே எமது தேசிய மொத்த உற்பத்தியாக இருந்தது 89ஆக இருந்தது, இன்னும் 5 புள்ளிகளால் குறைந்து வீழ்ச்சி அடைந்தது. ඒත් අපි ගත්ත පියවර නිසා 2023 අවසන් වෙනකොට ඒක ඩොලර් බිලියන 84කට වැඩි වුණා. ඒ කියන්නේ ඩොලර් බිලියන් 8කින් වැඩි වුණා. நாங்கள் மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக இந்த 2022ஆம் ஆண்டு அளவிலே இந்த தேசிய மொத்த உற்பத்தி இன்னும் 4 புள்ளிகளால் அதிகரிக்கப்பட்டது. මොකක්ද ඒකෙන් සිදු වුණේ? ආර්ථිකය රුපියල ශක්තිමත් වුණා. இதனால் என்ன நடைபெற்றது? பொருளாதாரத்திலே ரூபாய் வலுவடைந்தது. අපි අස්වැසුම දුන්නා. நாங்கள் அஸ்வசம வழங்கினோம். සමෘද්ධියට දුන්නේ අපි වියදම් කරේ රුපියල් බිලියන 60යි 16 ලක්ෂයකට ලැබුණා. நாங்கள் சமுர்த்தியிலே 60 பில்லியனுக்கு நாங்கள் கொடுத்தோம். 16 லட்சம் பேருக்கு வழங்கப்பட்டது. අස්වැසුමට අපි බිලියන 183ක් වියදම් කරනවා. මේ අවුරුද්දේ ලක්ෂ 24කට මේක ලැබෙනවා. அஸ்வசமில நாங்கள் 183 லட்சம் பேருக்கு வழங்குகின்றோம். இந்த வருடம் அதிகமான தொகையை நாங்கள் அதற்காக ஒதுக்கி இருக்கின்றோம். වකුගඩු රෝගීන්ගේ වැඩි හිටි ආබාධිත දීමනා 50%කින් වැඩි කරා. இந்த சிறுநீரக நோய்வாய்ப்பட்டவர்களுடைய அந்த நிவாரண தொகையை நாங்கள் 50% அதிகரித்திருக்கின்றோம். නොමිලේ සහල් අපි රුපියල් බිලියන 11ක් වියදම් කරා. இலவசமான அரிசிக்காக நாங்கள் 11 பில்லியன் ரூபாயை செலவு செய்திருக்கின்றோம். මේ අපි දුන්න සහන இவைதான் நாங்கள் வழங்கிய நிவாரணங்கள். රජයේ සේවයේ සේවකයන්ගේ ජීවනාධාරය රුපියල් 10000ක් කරා. அரசாங்க ஊழியர்களுக்கு அவர்களுடைய 10,000 ரூபாய் வாழ்க்கை செலவினமாக கொடுப்பன வழங்கப்பட்டது. දැන් අපි උදේසේනී රත්න කොමිටි වාර්තාව ක්‍රියා කරනවා. இப்போ நாங்கள் செலவரத்ன கமிட்டியினுடைய அறிக்கையை செயல்படுத்துகின்றோம். 2025 පාදක වර්ෂයේ හැටියට ජීවන වියදම දීමනාව රුපියල් 25000කට මාසික ගෙවීමක් කරන්නට එයා යෝජනා කළා තියෙන එක පිළිගන්නවා. நாங்கள் அவர்கள் முன்மொழிந்திருக்கின்றார்கள் 2025ஆம் ஆண்டு அடிப்படை வருடமாக கொண்டு அரசாங்க ஊழியர்களுக்கு 25000 ரூபாய் வாழ்க்கை செலவு கொடுப்பனமாக வழங்க வேண்டும் என்று. ආරම්භික මාසික වැටුප ජීවන වියදම සමග අපි රුපියල් 55000කින් ආරම්භ කරන්නේ. நாங்கள் வாழ்க்கை செலவு கொடுப்பனவோடு அடிப்படை அவர்களுடைய சம்பளத்தை நாங்கள் 55000மாக அதிகரிக்க இருக்கின்றோம். විශ්‍රාම වැටුප් අපි அந்த රුපියල් 3000ක අන්තර්කාලීන දීමනාවක් දුන්නා. ஓய்வு பெறுகின்றவர்களுக்கு நாங்கள் 3000 ரூபாய் வீதமான இடைக்கால கொடுப்பட வேண்டிய வழங்குகின்றோம். වැඩිහිටියාගේ ස්ථාවර තැන්පත් ගිණුමේ පොලි අනුපාතය විශේෂයෙන්ම රුපියල් ලක්ෂ 10කට අඩු නම් අපි පොලිය 8.5 ඉඳන් 10ට වැඩි කරා. முதியோர்களுடைய அவர்கள் நிலையான வைப்பு கணக்குகளுக்கு அவர்களுடைய வைப்புக்கு 10 லட்சம் ரூபாய் குறைவாக இருந்தால் அவர்களுக்கு 8% வட்டியை வழங்குவதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம். පෙර පාසල් ගුරුවරයන්ගේ දීමනාව රුපියල් 5000ට වැඩි කරා. முன்பள்ளி ஆசிரியர்களுடைய கொடுப்பனை 5000 ரூபாய் அதிகரித்திருக்கின்றோம். අපි පාසල් විවෘත කරා. பாடசாலைகளை ஆரம்பித்தோம். උරුමය වැඩසටහන යටතේ අපි දැන් සින්නක්කරොප්පුව සියලු දෙනාටම දෙනවා. உரிமை என்ற நிகழ்ச்சி நீங்கள் உங்கள் அனைவருக்கும் நாங்கள் காணி உறுதிகளை வழங்குகின்றோம். ලක්ෂ භික්ෂුවකට ඒක ලැබෙනවා. 20 லட்சம் பேருக்கு அது கிடைக்கின்றது. තට්ටු නිවාස ලක්ෂ 2.5කට ලැබෙනවා. மாடி வீடுகள் இருக்கின்ற 20 லட்சம் பேருக்கு அது கிடைக்கின்றது. වතුකරේ ගම්මාන ඇති කරලා ඉඩම් අයිතිය දෙනවා. தோட்டங்களில் நாங்கள் கிராமங்களை உருவாக்கி காணி உரிமைகளை வழங்குகின்றோம். ලක්ෂ 25කට අයිතිය ලැබෙනවා. 25 லட்சம் பேருக்கு இதனால் உரிமை கிடைக்கின்றது. මෙහෙ උරුමය ආරම්භ කරලා තියෙන්නේ දැන් ඡන්දේ නිසා නවත්තලා ඒ වැඩ කටයුතු ශීඝ්‍රයෙන් කරන්න ඕන නිසා වෙනම අධිකාරියක් මම නීතියෙන් ඇති කරනවා ඊළඟ අවුරුදු 3ේදී මේ ඔප්පු දාලා ඉවර කරන්න. இந்த உரிமை என்ற நிகழ்ச்சியை நாங்கள் ஆரம்பித்திருந்தோம். இந்த தேர்தல் காரணமாக அது இடைநிறுத்தப்பட்டிருக்கின்றது. அதை மிகவும் துரிதமாக செய்ய வேண்டி இருப்பதால் அதுக்கு ஒரு விசேடமான ஆணைக்குழுவை நியமித்திருக்கின்றேன். අවුරුදු 2කින් සාමාන්‍ය ආණ්ඩු කරන්න බැරි වැඩසටහනක් අපි කළා තියෙනවා. 2 வருட காலத்தில் பொதுவான சாதாரணமான அரசாங்கத்தினால் செய்ய முடியாதவற்றை நாங்கள் நிறைவேற்றி இருக்கின்றோம். ඒ දියුණුව කියනවා. அதுதான் முன்னேற்றம். මම මෙතන ඉන්න කාන්තා පක්ෂයෙන් අහන්න ඕනේ දැන්.
நான் இங்கே இருக்கின்ற இந்த பெண்மணிகள் தாய்மார்களிடம் கேட்க வேண்டும் இப்பொழுது. 2022 ජූලි මාසේ ඉඳන් අද වෙනකන් රතු පරිප්පු මිල 141කින් අඩු වෙලා තියෙනවා. 2022 ஜூலை மாதம் தொடக்கம் இன்று வரையிலே சிவப்பு பருப்பினுடைய விலை 20% குறைக்கப்பட்டிருக்கின்றது. තිරුඟු පිටි මිල 129කින් අඩු වෙලා තියෙනවා. மாவின் விலை 29 ரூபாவாக குறைக்கப்பட்டிருக்கின்றது. කුකුල් මස් මිල 111කින් අඩු වෙලා තියෙනවා. கோழி இறைச்சியின் விலை 11% குறைக்கப்பட்டிருக்கின்றது. ඒ වගේම 2022 ඉන්ධන මිල බැලුවොත් ඩීසල් මිල 128කින් අඩු වෙලා තියෙනවා. 2022 எரிபொருள் விலையை பார்த்தா டீசல் 28% குறைக்கப்பட்டிருக்கின்றது. ගෑස් මිල 131කින් වැඩි වෙලා තියෙනවා. கேஸ் எரிபொருள் எரிவாயுனுடைய விலை 38% குறைக்கப்பட்டிருக்கின்றது. ඩීසල් රුපියල් 450 ඉඳන් 317ට ඇවිල්ලා තියෙනවා. டீசல் 450 ரூபாய் தொடக்கம் 317 வரையிலே குறைக்கப்பட்டிருக்கின்றது. අවම බස් ගෑස්තු රුපියල් 40 ඉඳන් 28ට අඩු වෙලා තියෙනවා. ஆக குறைந்த பஸ் கட்டணம் 40 ரூபாயிலிருந்து 28 ரூபாய் வரை குறைக்கப்பட்டிருக்கின்றது. ගෑස් රුපියල් 5370 ඉඳන් 3600ට අඩු වෙලා තියෙනවා. கேஸ் 5370 ரூபாயிலிருந்து 3600 ரூபாய் வரை குறைக்கப்பட்டிருக்கின்றது. ජීවන බර අඩු වෙලා තියෙනවා. வாழ்க்கை சுமை குறைந்திருக்கின்றது. ඒකයි මං ගෑස් සිලින්ඩර් එක මගේ ලකුණ හැටියට ගත්තේ. அதனால் தான் நான் கேஸ் சிலிண்டரை எனது இலச்சினையாக நான் பெற்றுக்கொண்டேன். ඒත් මේ කාන්තාවන් දන්නවා මේ මිල අඩුවීම මේ ජීවන බරට අපි දීලා තියෙන සහනට වඩා තව සහන උවුණයි කියලා. இந்த பெண்கள் அனைவருக்கும் தெரியும் நாங்கள் வழங்கி இருக்கின்ற இந்த வாழ்வாதார செலவினங்களை விட இன்னும் வாழ்க்கை செலவை குறைப்பதற்கான நிவாரணங்கள் தேவை என்று. ඒක විශේෂයෙන්ම ඒ ජීවන බිය සඳහා අපි රුපියල තවත් ශක්තිමත් කරන්න ඕනේ. இந்த வாழ்க்கை செலவுக்காக நாங்கள் ரூபாவை இன்னும் வலுவூட்ட வேண்டும். 2025 වෙනකොට ඒ ශක්තිය කළා තවත් ජීවන වියදමේ සහන ලබලා දෙනවා කියලා මං කියන්න කැමතියි. 2025 ஆண்டு அளவில் இந்த ரூபாயை வலுவூட்டியதாக மாற்றி இன்னும் உங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு தேவையான வாழ்க்கை செலவை குறைப்பதற்காக நிவாரணங்கள் வழங்குவோம். අවුරුදු දෙකක් මේක කරපු නිසා තව අවුරුද්දක් මේ වැඩ කටයුතු කරලා ප්‍රතිඵල ලබා ගන්න එක ප්‍රශ්නයක් නෙමෙයි. நாங்கள் 2 வருட காலமாக இதை செய்திருக்கின்றோம். இன்னும் ஒரு வருட காலத்தில் நாங்கள் இதை நிறைவேற்றி இதனுடைய விளைவுகளை பெறுபவர்களை பெற்றுக்கொள்ளலாம். අපි දැන් භාණ්ඩ ආනයනය කරන්න පුළුවන්. இப்பொழுது நமக்கு பொருட்களை இறக்குமதி செய்யலாம். ඖෂධ රට තුල ලැබෙනවා. மருந்து வகைகள் தாராளமாக கிடைக்கின்றது. ආර්ථිකය නගා සිටිනවා. பொருளாதாரம் மேம்பட்டு வருகின்றது. අපි ආපහු අපනයන කර්මාන්තය ක්‍රියාත්මක කරනවා. நாங்கள் மேலும் இந்த ஏற்றுமதி கைத்தொழிலை நாங்கள் செயற்படுத்துகின்றோம், மேம்படுத்துகின்றோம். සංචාරක ව්‍යාපාරය දියුණු වෙනවා. உல்லாச பிரயாணத்துறை மேம்பட்டு வருகின்றது. සංචාරකයෝ මෙහාට එනවා. உல்லாச பிரயாணிகள் இங்கே வருகின்றார்கள். වෙරුගල් ඉඳන් මඩකලපුව වෙනකන් අපි සංචාරක ව්‍යාපාරය මෙහෙ ඇති කරනවා. வெறுகல் தொடக்கம் மட்டக்களப்பு வரையிலே நாங்கள் இந்த உல்லாச பிரயாணத்துறைக்கான நாங்கள் அபிவிருத்திகளை மேற்கொள்கின்றோம். පොඩි හෝටල් ලොකු හෝටල් දෙකම දානවා. சிறிய ஹோட்டல்கள் பெரிய ஹோட்டல்கள் இரண்டையுமே நாங்கள் போடுகின்றோம். අම්පාර දිස්ත්‍රික්කයේ කල්මුනේ ඉඳන් අරුගම්බේ වෙනකන් දියුණු කරනවා. அம்பார மாவட்டத்திலே கல்முனை தொடக்கம் அருகம்பே வரையிலே நாங்கள் முன்னேற்றம் එහෙනම් හැම තැනම ඉඳී මෙතන සංචාරකයෝ ஆகவே இந்த எல்லா இடங்களிலும் உல்லாச பிரயாணிகள் காணப்படுவார்கள். විශාල අවස්ථාවක් ලැබෙනවා. பெரும் வாய்ப்புகள் கிடைக்கும். ඒ විතරක් නෙමෙයි. අපි මෙහි කෘෂි කර්මාන්ත නවීකරණය ක්‍රියාත්මක කරනවා. அது மாத்திரமல்ல இந்த விவசாயத்துறையிலே நாங்கள் நவீன முறைகளை கையாளுகின்றோம். දීවර නවීකරණය ක්‍රියාත්මක කරනවා. இந்த வாழ்வாதார முறைகளில் நாங்கள் நவீனமயப்படுத்தப்பட்ட முறைகளை கையாளுகின்றோம். ගෙදර ආදායම් වැඩි කරලා දෙනවා. வீட்டினுடைய வருமானத்தை அதிகரித்து தருகின்றோம். ඒ විශාල දියුණුව මෙහි කරන්ට යනවා. அந்த பாரிய முன்னேற்றத்தை நாங்கள் செய்ய போகின்றோம். මෙතුමත් බලනවා කල්කුඩා දියුණු කරන්න, මමත් බලනවා කල්කුඩා දියුණු කරන්න. இவரும் பார்க்கின்றார் கல்குடாவை முன்னேற்றம் அடைய செய்ய வேண்டும், நானும் பார்க்கின்றேன் கல்குடாவை முன்னேற்றம் செய்ய வேண்டும் என்று. ඉතින් දැන් අපි ණයගත්ත IMF සංවිධානය, ලෝක බැංකු සංවිධානය, ADB සංවිධානය රටවල් 18ක් එක්ක අපි දැන් ගිවිසුම් දාලා තියෙනවා බංකොලොත් භාවයෙන් පිට වෙන්න. நாங்கள் கடன் பெற்றிருக்கின்ற உலக வங்கி மற்றும் IMF நிறுவனம், ஆசிய அபிவிருத்தி வங்கி மற்றும் 18 நாடுகளுடன் நாங்கள் கலந்துரையாடி உடன்பாட்டுக்கு வந்திருக்கின்றோம். අපේ ණය ගෙවන්නේ ඒගොල්ලෝ 2042 වෙනකන් කල් දීලා තියෙනවා. எமது கடனை திருப்பி செலுத்துவதற்காக 2048 ஆண்டு வரை அவர்கள் தவணை தந்திருக்கின்றார்கள். ඒ විතරක් නෙමෙයි අපිට ඩොලර් බිලියන 10ක සහනයක් දීලා තියෙනවා. அது மாத்திரமல்ல டாலர் பில்லியன் 10 நிவாரணத்தை சலுகையை தந்திருக்கின்றார்கள். මේක අපි ඉදිරියට ගෙනියන්න ඕනේ. நாங்கள் இதை முன்னெடுத்து செல்ல வேண்டும்.
සජිත් ප්‍රේමදාස විපක්ෂ නායකතුමත් කියනවා මේක වෙනස් කරන්නට යනවා කියලා. சஜித் பிரேமதாஸ் எதிர்க்கட்சி தலைவர் சொல்கின்றார் இதை நாங்கள் மாற்றப் போகின்றோம் என்று. මේ කිවිසුම් වෙනස් කරන්නට බෑ. இந்த உடன்படிக்கைகளை மாற்ற முடியாது. කිවිසුම් වෙනස් කරොත් ආධාර දෙන එක නවත්තනවා. இந்த உடன்படிக்கைகளை மாற்றினால் அவர்கள் தருகின்ற உதவிகளை நல்லுதவிகளை நிறுத்தி விடுவார்கள். රුපියල කඩා වැටෙනවා. ரூபாய் வீழ்ச்சி அடைந்து விடும். රුපියල ඩොලරයකට රුපියල් 400ක් විතර තියෙයි. ஒரு ரூபாய் ஒரு டாலருக்கு 400 அளவில் அதிகரித்து விடும். අන්න ඒකයි සිදු වෙන්නේ. அதுதான் நடைபெறும். ආපහු මේ රටේ පෝලිං තියන්ට යනවා. மீண்டும் இந்த நாட்டிலே கியூ வரிசை ஆரம்பமாகிவிடும். ගෑස් නැති වෙන්න යනවා. கேஸ் எரிவாயு இல்லாமல் போய்விடும். මේ රට ගෙනියන හැටි එයාට තේරෙන්නේ නැහැ. இந்த நாட்டை எப்படி முன்னெடுத்து செல்வது என்பது அவர்களுக்கு புரியாது. අපි මේ වැඩ කටයුතු කරනකොට අපිට ආධාර උපකාර කරේ නැහැ. நாங்கள் இந்த நடவடிக்கைகளை செய்யும் பொழுது எமக்கு உதவி ஒத்தாசையாக அவர்கள் இருக்கவில்லை. මට ගිය සැරේ 2023 ඡන්දය කරන්න මුදල් තිබුණේ නැහැ. ඔබට සහනය දෙන්න යෙදුවේ. මොකක්ද ඒගොල්ලෝ කරේ? நாங்கள் 2023ஆம் ஆண்டு வரவு செலவு வரும்போது உங்களுக்கு சலுகை கொடுக்க நிதி இருக்கவில்லை. அவர்கள் என்ன செய்தார்கள்? උසාවියට ගිහින් නඩු දැම්මා. මං ඡන්දේ තියන්නේ නැහැ කියලා. அவர்கள் நீதிமன்றத்துக்கு போய் வழக்கு தொடர்ந்தார்கள் நான் தேர்தலை வைக்கவில்லை என்று. මොකද්ද වෙන්නේ මං ඡන්දයක් තිබ්බන ඕකමද? நான் தேர்தலை நடத்தியிருந்தால் என்ன நடந்திருக்கும்? මාස 3-4 මෙතන යොදවන්නේ කාලේ. 3-4 மாதங்கள் இதற்காக நாங்கள் செலவழி செய்ய வேண்டி வந்திருக்கும். 2023 දවස් 365ම මට ඕනේ වුණා. 2023ஆம் ஆண்டு 365 நாட்களுமே எனக்கு தேவைப்பட்டது. මට ඒ 365 පැය 24ම වුණා වුණා. அந்த 360 நாட்களில் 24 மணி நேரமுமே தேவைப்பட்டது. ඒකයි මේ ප්‍රතිඵල තියෙන්නේ. அதனுடைய பெறுபேறுகளை தான் நாங்கள் இப்பொழுது பார்க்கிறோம். போலிங் නැති උනේ. கியூ வருஷம் இல்லாமல் போனது. අපේ දල දේශීය නිෂ්පාදනය වැඩි උනේ. தேசிய மொத்த உற்பத்தி அதிகரித்தது. කිසි රටක් මේ වේගයෙන් දුප්පත්කමෙන් බංකොලොත් භාවයෙන් පිට උනේ නැහැ. எந்த நாடும் இந்த விதமான துரிதமாக இந்த வங்குரோத்து நிலையிலிருந்து வறுமையிலிருந்து மீளவில்லை. අපි තමයි පිට උනේ. நாங்கள் அதிலிருந்து மீண்டு இருக்கின்றோம். ඒගොල්ලෝ ඕනේ මේක නවත්තන්න. அவர்களுக்கு தேவைப்பட்ட இதை நிறுத்துவதற்கு උසාවියට ගිහින් තහනම් නියෝගයක් ගන්න. நீதிமன்றத்துக்கு தடை உத்தரவை பெற்றுக்கொள்ள தேவைப்பட்டது. මං ගිහින් මේ ඔක්කොම වැඩ කටයුතු කරා. நான் போய் இந்த எல்லா வேலைகளையும் செய்தேன். මට ගිහින් අන්තිමට බැලුවා උසාවියෙන් අරගත්තා මට විරුද්ධව තීන්දුවක්. இறுதியிலே அவர்கள் எனக்கு எதிராக நீதிமன்ற தீர்ப்பொன்றை பெற்றுக்கொண்டார்கள். මූලික අයිතිවාසිකම් උල්ලංඝනය කරා කියලා. அடிப்படை உரிமை மீறியதாக. ජනතාව ජීවත් කරන එක මූලික අයිතිවාසිකම් උල්ලංඝනය කිරීමක් නෙමෙයි. மக்களை வாழச் செய்வது அது ஒரு அடிப்படை உரிமை தானே. ජනතාව වෙනුවෙන් ඉදිරිපත් වෙලා දුක් විඳින්න මම ලෑස්ති. மக்களுக்காக முன்வந்து கஷ்டப்படுவதற்கு நான் தயாராக இருக்கின்றேன். ඕන එකක් උසාවියෙන් කිව්වත් පිටින් කිව්වත් ඕන එකක් ඒක බලාගෙන මගේ යුතුයකම තියෙන්නේ මේ රටේ ජනාධිපති හැටියට ඔබතුමාන්ට ආහාර දෙන්න ආදායම් දෙන්න මේ රට තව දියුණු කළා අපේ ජෙන්සි පරම්පරාවට අනාගතයක් දෙන්න. அதாவது நீதிமன்றத்தினால் சொன்னாலும் வேறு யார் சொன்னாலும் அதை பற்றி நான் பார்த்துக் கொள்வேன். உங்களுக்கான சுபிட்சமான வாழ்வை எதிர்காலத்தை உருவாக்குவதற்காக இளைஞர்களுக்கான எதிர்காலத்தை உருவாக்குவதற்கான தேவையான எல்லா நடவடிக்கைகளையும் நான் செய்ய தயாராக இருக்கின்றேன். එහෙම කරන්න තිබුණා රංජිත් මද්දෝ මණ්ඩාරයි හරිනි අමරසුගුරියා යන්නේ නැහැ. அப்படி செய்ய முடியாத ரஞ்சித் மந்து பண்டாரை மற்றவர் நீதிமன்றத்துக்கு சென்றிருக்க மாட்டார். එහෙනම් මේගොල්ලෙන් රටේ දියුණුවක් නැහැ. இந்த நாட்டில் முன்னேற்றம் அடைந்திருக்க மாட்டாது. ඡන්දෙදි මේගොල්ලෝ අතු ගහලා දාන්න. தேர்தலில் அவர்களை இல்லாமல் செய்து விடலாம். අපි ඔක්කොම එකතු වෙලා ඉදිරියට යමු. நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து முன்னேறி செல்வோம். සිංහල දෙමළ මුස්ලිම් බර්ගර් එකතු වෙලා යමු. சிங்கள தமிழ் முஸ்லிம் பர்கர் அனைவரும் ஒன்று சேர்ந்து முன்னேறுவோம். කොට ගම්මු. எல்லோரும் நாட்டை கட்டி எழுப்புவோம். ඉදිරියට මීට වඩා හොඳ අනාගතයක් මම ලබලා දෙනවා. 2025 වෙනකොට 26 වෙනකොට මීටත් වඩා හොඳ අනාගතයක් ලබලා දෙනවා. 2022කට 2019ටත් වඩා හොඳ අනාගතයක් ලබලා දෙන්නේ. 19 இருந்ததை விட 22ல இருந்ததை விட 2025 2026 ஆண்டுகளில் இதை விட மிகவும் சுபிட்சமான சிறந்ததொரு எதிர்காலத்தை நாங்கள் உங்களுக்கு வழங்குவோம். ඒ නිසා මම එක ඉල්ලීමයි කරන්නේ. ஆகவே நான் உங்களிடம் ஒரு வேண்டுகோளை தான் முன்வைக்கின்றேன். ඔබේ අනාගතය ආරක්ෂා කරන්න. உங்களுடைய எதிர்காலத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். රට ගොඩනගන්න. நாட்டை கட்டி எழுப்பதற்கு සැප්තැම්බර් 21 වෙනිදා ගෑස් සිලින්ඩර් අංගෙන් ඡන්දය ගහන්න. කතිර ගහන්න. செப்டம்பர் 21ஆம் தேதி இந்த எரிவாயு சின்னமாக கேஸ் சிலிண்டர் முன்னிலையில் நீங்கள் உங்களுடைய வாக்குகளை இடுங்கள். නැත්තම් ඔයගොල්ලට ගෑස් සිලින්ඩර් නැතුව ජීවත් වෙන්න වෙයි. இல்லாவிட்டால் உங்களுக்கு கேஸ் சிலிண்டர் இல்லாமல் தான் வாழ வேண்டி வரும். கேஸ் சிலிண்டர் சின்னத்துக்கு எங்களுடைய எதிர்கால ஜனாதிபதி அவர்களுக்கு அதே போன்று எங்கள் கிராமத்தின் அரசியலுக்கு எல்லா சுபீட்சமான ஒரு எதிர்காலத்துக்கு நாங்கள் இவ்வளவில் ஜெயவேவா சொல்கிறோம். இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக வடிவமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மக்கள் பறைசாற்றும் வெற்றியினுடைய அத்துணை வெளிப்பாடும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவரும்
கிராமிய வீதிகள் அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சர் மாவட்ட குலைப்பு அதாவது ஒருங்கிணை குழு தலைவருமான எங்களுடைய சிவனேசத்துறை சந்திரகாந்தன் அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த வண்டிகள் இத்துணை நேரமும் எங்களோடு உரையாற்றிய ஸ்ரீலங்கா பிரஜாதாந்திரிக சமாஜவாதி ஜனவதி யுவனி ඔබට ජය වේවා පුළුවන් ශ්‍රී ලංකාවට ජය වේවා எங்களுடைய மடකලපු ජනතාවට ජය වේවා சிவனேசத்துறை சந்திரகாந்தன் அப்பே அமாத்திதுவனி ராஜாங்க அமாத்திதுவனி ඔබට ජය වේවා இந்த மக்களுக்கு நல்ல சுவிச்சம் கிடைக்க வேண்டும் என்ற வாழ்த்துக்களோடு இங்கே இருக்கின்ற அத்துணை மக்களும் நாளை கேஸ் சின்னத்துக்கு உங்களுடைய வாக்குகளை வழங்கி மீண்டும் இவரை ஜனாதிபதி செய்யக்கூடிய உறுதியான கூட்டத்தின் இறுதிக்கட்டத்திலே நாம் இப்போது இருக்கிறோம். நன்றி. தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியினுடைய அன்பான அழைப்பினை ஏற்று கிராமங்களிலே இருந்து இந்த மாபெரும் தேர்தல் பிரச்சார கூட்டத்துக்கு வருகை தந்த எங்கள் அன்புமிக்க அனைத்து கட்சியினுடைய உறுப்பினர்களுக்கும் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியினுடைய எல்லோரும் வழுந்து நின்று எங்களுடைய கௌரவ தலைவர் வருங்கால ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்களை உங்களுடைய கரகோஷத்தின் மத்தியிலே அவரை வழி அனுப்பி வைப்போம். வெற்றி நாயகனாக நாளைய இலங்கையை வழிநடத்துகின்ற சிறந்த தலைவராக மேலும் அவர் எம்மை வழிநடத்த வேண்டும். எல்லாம் வல்ல இறைவன் அவருக்கு நீண்ட ஆயுளையும் நிறைவான செல்வங்களையும் வாரி வழங்க வேண்டும் என்று பிரார்த்திப்போம். கேஸ் சிலிண்டர் சின்னத்துக்கு வாக்களிப்பதன் மூலம் மீண்டும் அவரை ஜனாதிபதியாக்குவோம் என்று உறுதிமொழி அளிப்போம். அதிகார ஜனாதிபதித்துவனே மே ජනගංගාවට අපේ නායක කරු සිවනසතුරේ චන්ද්‍රකාන්තන් මැතිතුමාගේ ආරාධනාව පිළි අරගෙන මඩකලපු දිස්ත්‍රික්කයේ 15000කට වැඩි ජනතාව මේ මහා රැලියට සහභාගී වෙලා තියෙනවා කියලා අපි ආඩම්බරයෙන් කියන්න කැමැති. 15000කට වැඩි ජනගංගාවක් මේ රැස්වීමට සහභාගී වෙලා තියෙනවා. අපි සන්තෝෂයෙන් ආඩම්බරයෙන් කියන්න කැමැති. අපේ නායක කරු සිවනසතුරයි පිළියාන් මැතිතුමාගේ ආරාධනාව පිළි අරගෙන මඩකලපු දිස්ත්‍රික්කයේ ගම්මට්ටමේ ඉඳලා 15000ට වැඩි ජනතාව එතුමාගේ ආරාධනාව පිළි අරගෙන ඔබතුමාගේ මේ රැස්වීමට සහභාගී වෙලා තියෙනවා කියලා මං ඉදා ආඩම්බරයෙන් කියන්න කැමැති. கௌரவ ஜனாதிபதி அவர்களே, எங்கள் தலைவர் கௌரவ சிவனேசத்துறை சந்திரகாந்தன் அவர்களுடைய அழைப்பினை ஏற்றி எங்கள் மாவட்டத்தினுடைய கிராமங்களிலே இருந்து 15000க்கும் அதிகமான மக்கள் வெள்ளம் இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்திலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் அனைவருக்கும் எங்கள் தலைவரின் சார்பிலே இதயபூர்வமான நன்றிகளையும் பாராட்டுகளையும் கூறுகின்றோம். நாளை நமது, இந்த நாடும் நமது. எந்த ஒரு அரசியல் கட்சியாலும் சேர்க்க முடியாத ஜன சமுத்திரத்தை எங்களுடைய தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி இன்று இந்த மாபெரும் கூட்டத்துக்கு மக்களை இணைத்திருக்கிறது. எந்த ஒரு அரசியல் கட்சியும் செய்ய முடியாத ஒரு மாபெரும் சேவையினை எங்கள் அடிமட்ட தொண்டர்கள், எங்கள் பிரதேச இணைப்பாளர்கள், எங்கள் கிராமிய இணைப்பாளர்கள் ஒன்றிணைந்து ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். அவர்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகளும் பாராட்டுகளும். I